1 யோவான் 2 வாசிக்கலாமா? 15 17 வரை வாசித்த பிறகு நாம் தொடர்ந்து செல்லலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதின் மூலமே. இதை பிசாசு நன்றாய் அறிகிறபடினால் உலகத்தில் உள்ள காரியங்களை அவன் உண்டாக்குகிறவன், அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று வேதம் நமக்கு தெளிவாய் பிரித்து காட்டுகிறபடியினாலும் நாம் அறிய வேண்டிய சத்தியம் இதுதான். அதனால்தான் உலகத்தில் உள்ள காரியங்களில் நாம் விருப்பத்தை வைக்கும்படியாய் பிசாசு என்ன செய்கிறான்? நம்மை முயற்சிக்கிறான். நன்றாய் கவனிங்கள். இந்த விருப்பம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறபடினாலே நாம் எதை விரும்புகிறோமோ அதையே செய்கிறோம். உண்மைதானே? நாம் எதில் விருப்பத்தை வைத்திருக்கிறோமோ அதைத்தான் செய்வோம். இன்று கூட பாருங்கள், இப்படியாக தேவ ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுவது என்பதே ஒரு விருப்பத்திற்கு உரிய காரியம். நாம் ஒரு காலம் இதை ஒரு கடமையாக, மதத்தின் முயற்சியாக, ஏதோ நம்முடைய லாபகரமான நோக்கங்களுக்காக என்ன செய்ய முடியாது? தேடவே முடியாது. என்னை கவனிங்கள். நீங்கள் இந்த காரியங்களை அறியும் பொழுது உங்களுக்குள் வருகிற விடுதலை தான் உண்மையான விடுதலை. எதையுமே யாரும் பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி முயற்சிக்க சொன்னால் நம்மால் ஒரு காலம் அதில் ஜெயிக்கவே முடியாது. பிரமாணத்தை தேவன் அதனால்தான் மோசையின் மூலமாய் கொடுத்த பொழுது ஒரு மனுஷன் எவ்வளவுதான் மதத்தின் ரீதியாக, சடங்காச்சாரங்களின் மூலமாக, கட்டளைகளின் மூலமாக தன்னை சுத்திகரிக்க முயன்றாலும் முழுமையாய் சுத்திகரிக்கப்படவே முடியாது, தோற்று போவான் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காகவே பிரமாணத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் பிரமாணத்தை கொடுத்த தேவன் பரிசுத்தமானவர். அதனால் பிரமாணமும் நன்மையும் நீதியும் உண்மையும் பரிசுத்தமுமானதாய் இருக்கிற ஒரு பிரமாணம். ஆனாலும் பின்பற்ற சொல்லி அழைக்கப்பட்ட மனிதன் பாவியாய் இருக்கிறபடினாலே நிச்சயமாக ஒரு கட்டளைகளை பின்பற்றுவதினாலே ஒருவன் பரிசுத்தமாக்கப்பட முடியவில்லை என்பதை மனுஷன் அறிய வேண்டும் என்பதற்காகவே பிரமாணத்தை கொடுத்தார். இப்பொழுது கவனிங்கள், இதை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமை அதை நிறைவேற்றக்கூடியவரால் தான் கொடுக்கப்பட முடியும். ஆமென். பாருங்கள், பிரமாணம் நீதி உள்ளது, நன்மையானது, நல்லது. இந்த 3 வார்த்தைகளையும் வேதம் பிரமாணத்தை குறித்து பேசுவதன் காரணம், தேவனும் நீதி உள்ளவர், தேவனும் நன்மையானவர், தேவனும் நல்லவர். அவர் கொடுக்கிற எதுவுமே தீமையில் இருக்கவே முடியாது. ஏனென்றால் தீமை அவருக்குள் இல்லை. சில விஷயங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக இந்த 3 இருக்கைகளை நிரப்பினால் நலமாயிருக்கும். நன்றி என்று சொல்லு. யாருக்காக அதை நீங்கள் ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறீர்கள் என்று பேசினால்தான் புரியும். நன்றி நன்றி. ஏனென்றால் கேப் விடாதீங்க. வந்தவர்கள் முதலாவது அந்த உள்ளே சென்று உட்கார்ந்து கொள்ளுங்கம்மா. உங்களையும் சேர்த்து தான் சொல்ல. ஏன்னா உங்களை தாண்டி ஒருவர் உள்ளே போக யோசிப்பார். புரிந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி. கொஞ்சம் சீக்கிரம் வர்றவங்க மற்றவங்களை மனதில் வைத்து செயல்படுகிற உத்தரவாதிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதிகமாக எதிர்பார்க்கிறார். உங்களுக்கே ஒரு சங்கடமான விஷயம், சீக்கிரம் வந்து ஒரு நல்ல இடத்துல நானாக உட்கார முடியல. உண்மை என்ன தெரியுமா? அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதனால் நீங்கள் ஒத்துழைக்கும் போது மற்றவர்களுடைய சௌகரியத்திற்கும் அது ஆதாரமாக மாறுகிறது. நன்றி. பாருங்கள், விருப்பம் என்ற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதனால் தான் தேவன் விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நீங்கள் கவனிக்கணும், கர்த்தர் உண்டாக்காத எதுவும் நிலைத்திராது. ஆனால் பிசாசு உண்டாக்குகிற காரியங்கள் நிலைத்திருப்பதை போல அவன் அனுப்ப முடியும். இதில் ஏமாற்றப்படுகிறவர்கள் யார் என்று கேட்பீர்கள் என்றால், வசனத்தோடு இணைக்கப்படாதவர்கள் தான். நாம் விசுவாசிகள் மத்தியிலே வேத பாடக வகுப்பை குறித்து, வியாக்கியானங்களை குறித்து, வெளிச்சத்தை குறித்து அதிகமாய் அறியக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறபடினால் நான் உங்களிடத்தில் தாராளமாய் பேசுகிறேன். எல்லாரையும் பிசாசு வஞ்சிக்க முடிவது இல்லை. ஆனாலும் ஏவாளுடைய சரித்திரத்திலிருந்து பார்க்கிற நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், வசனம் தெரியாததினால் ஏவாள் வஞ்சிக்கப்படவில்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஏதோ வசனம் தெரியாததினால் அம்மாவை பிசாசு வஞ்சித்து விட்டான் என்று பார்ப்பீர்கள் என்றால் உண்மை அதுவும் இல்லை. வசனத்தை தெரிந்த பிறகே வஞ்சிக்கப்பட்டாள்.
அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்றாய் கவனிங்கள். ஒரு வசனத்தின் நிமித்தம் விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கப்பட்டு தரித்திருக்கும் பொழுது, நான் பேசின வார்த்தை தரித்திருக்கும் பொழுது, அப்படி என்றால் அதில் தங்கி இருக்கும் பொழுது, அதிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, உலகத்திலிருந்து உண்டாகிற காரியங்களை நாம் இனம் கண்டுகொள்ள முடியும். ஆமே. பயிற்சி, முயற்சி என்ற வார்த்தை எல்லாம் வேதத்தில் தெளிவாய் எபிரேயரில் நாம் பார்க்கிறோம். 5வது அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் வரும். 14வது வசனம், பயிற்சினால் முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கே தகும். எது தகும்? பலமான ஆகாரத்தை உண்டு அதில் ஜீவிக்கிற இப்படிப்பட்டதான ஞானேந்திரியங்களை உடையவர்கள் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்வார்களாம். ஆமென். என்னை கவனிங்கள். தேவன் நமக்காக முயற்சி செய்ய மாட்டார். தேவன் நமக்காக முடிவு செய்யவும் மாட்டார். எத்தனை பேருக்கு இதையெல்லாம் படித்தது ஞாபகம் இருக்கிறது? கவனிங்கள். தேவன் ஒருவருக்காக முடிவு செய்வது இல்லை. தேவன் முடிவெடுக்கக்கூடிய திராணியை ஒரு மனுஷனுக்குள் வைத்தபடியினால் தான் அவன் மனுஷன். ஆமென். இல்லை என்றால் நாம் பொம்மைகளாய் இருப்போம். தேவனே நமக்காக முடிவு செய்வார் என்றால், நமக்குள் எந்த முடிவு செய்கிற சுய திறனும் இல்லை என்றால் நாம் பொம்மைகளாக இருப்போம். ஆனால் மனுஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே அவனுக்கென்று சிந்தனை உண்டு, அவனுக்கென்று சுய சித்தம் உண்டு, அவனுக்கென்று உணர்வுகள் உண்டு. ஆமென். இதை வைத்துத்தான் மனுஷன் என்றே நாம் அறியப்படுகிறோம். அப்படி என்றால் தேவன் ஒருவருக்காகவும் முடிவு செய்வது இல்லை. ஆனால் முடிவை எடுக்கக்கூடிய திராணியை, திறனை அவர் தருகிறார். அதனால் தான் கவனிங்கள், விருப்பம் என்ற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நாம் விரும்புகிறதை தேவன் நமக்கு வாய்க்க செய்வார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படி என்றால் ஒரு நீதிமானின் விருப்பம் என்பதே தேவனால் கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது? தேவன் எல்லா விருப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர் அல்ல தேவ பிள்ளையே. என்னை கவனிங்கள். எல்லா விருப்பங்களும் பொதுவானதாய் நாம் கருதவும் கூடாது. எல்லாமே தேவனால் வருகிறது என்ற அபிப்பிராயம் வேதத்தில் கிடையாது. தேவன் பகுத்தறியக்கூடிய தன்மையை கொடுக்கிறார். ஏவாளுக்கு வசனத்தினால் வந்த விருப்பம் நிலைத்திராதபடி நான் இணைக்கிறேன். ஏவாளுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட விருப்பம் நிலைத்திராதபடி இடையில் வேறொரு விருப்பம் சொருகப்பட்டது. உண்மைதானே? எல்லா மரங்களும் அதன் கனிகளும் பார்வைக்கு இன்பமானதாயும் புசிப்புக்கு ஏற்றதாயும் இருந்தது உண்மை. தேவன் இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் அப்படி படைக்கவில்லை. என்னை கவனியுங்கள். தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கலாம் என்று சொன்னவர் சாதாரணமானதை கொடுக்கவே இல்லை. அதையும் கண்களுக்கு இன்பமானதாயும் புசிப்புக்கு ஏற்றதாகவும் சிருஷ்டித்த தெய்வம் ஒன்றை மாத்திரம் விலக்கினார். அதில் விலக்கினதற்கு காரணம், தேவனுடைய கட்டளையின்படி ஜீவித்தால் மாத்திரமே ஜீவன், கட்டளையை நிராகரித்தால் மரணம். இதை மனுஷன் புரிந்து கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே உத்தரவாதம் உள்ள ஒரு விசுவாச வாழ்க்கையை தேவன் நமக்கு எதிர்பார்த்ததற்கு அடையாளமே கட்டளை. ஆமென். என்ன கவனிங்க. எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், வாழ்ந்து கொள்ளலாம் என்பது தேவன் நியமம் இல்லை. அதனால் தான் தேவன் பேசும்பொழுது சில காரியங்களை முற்றுப்புள்ளி வைத்துத்தான் பேசுகிறார். இதை நாம் கமாவாகவோ கேள்வியாகவோ மாற்ற அனுமதி இல்லை. மாற்றி பாருங்கள். நமக்கு குழப்பம் மாத்திரமல்ல, நம்முடைய முடிவுகளிலும் மரணம் உண்டாகி விடுகிறது. ஆண்டவர் சொல்வது என்றும் தெளிவாகவே இருக்குமானால் முடிவுகளை நாம் தான் தீர்மானிக்கிறோம். ஆமென். என்னை கவனிங்கள். இதனால் தான் விருப்பம் என்று வரும்பொழுது வல்லமையானது. பிசாசு இதை அறிந்தபடியினால் தான் தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த விருப்பத்தில் ஏவாளை நிலைத்திராதபடிக்கு திசை திருப்பினான். இந்த விருப்பம் தகாத காரியங்களில் உண்டாக்கப்பட்டது. என்னை கவனிங்கள். விரும்பாத ஒன்றை ஏவாள் முயற்சித்திருக்க மாட்டாள். விரும்பாத ஒன்றை குறித்து நாம் என்றுமே ஈடுபட்டு சிந்திக்கவும் முடியாது. விரும்பாத ஒன்றை குறித்து நாம் முயற்சிக்கவும் முடியாது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நாம் ஈடுபடுகிறோம் என்றால் விருப்பம் வந்தால் தான் ஈடுபட முடியும். என்னை கவனிங்கள். எந்த பாவ பழக்க வழக்கங்களானாலும் சரி, எந்த அடிமைத்தனத்தின் கட்டுகளானாலும் சரி, காட்சியின் காரியங்களானாலும் சரி, நாம் எடுக்கிற தீர்மானங்களுக்கு முன்பாக ஒரு ஈடுபாடு உண்டாக்கப்படுகிறது. உண்மையா இல்லையா? என்னை கவனிங்கள். ஆண்டவர் ராஜ்யத்தின் காரியங்களானாலும் சரி, உலகத்தின் காரியங்களானாலும் சரி, நாம் பகுத்தறிகிற நிலைமையில் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசியை ஒரு காலம் சொல்லாதிருங்கள், எனக்கு இதை குறித்து ஒன்றுமே தெரியாது, இப்படியும் ஒரு வகையில் தேவன் இடைப்படுவார் என்று எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுகிற நிலைமை ஒரு விசுவாசிக்கு இல்லை, ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லை. கர்த்தர் தொடர்ந்து அவருடைய ஆவியானவரை கொண்டு நமக்கு போதிக்கிறார், நம்மை நடத்த விரும்புகிறார். ஆனால் விருப்பம்
என்னை கவனிங்கள், இந்த விருப்பம் என்பது ஒரு ராத்திரியில் உண்டாக்கப்படுவது இல்லை, ஒரே க்ஷணத்தில் தோன்றுவதும் இல்லை. இது ஒரு விதையை போன்றது. விதைத்து விட்டால் எந்த விதையும் வளரும். அதனால் தான் நம்முடைய இருதயத்தில் எதை விதைக்கிறோம் என்பது மிக முக்கியம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, எதற்கு நேரம் எடுத்து நாம் தண்ணீர் ஊற்றுகிறோம் என்பது முக்கியம். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவ வார்த்தைகளையும் உலகத்தின் வார்த்தைகளையும் ஒப்பிட்டு பேசக்கூட வேண்டாம். தேவ வார்த்தைகளில் வளர்கிற ஒரு பிள்ளைக்கு, ஞானியா இருக்கிற பிள்ளைக்கு உலக வார்த்தைகளின் வித்தியாசம் தானாக தெரிய வரும். ஆமென். நான் சொன்னேன், ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஒப்பிட்டு பார்ப்பதென்றால் கம்பேர் பண்ணுவது. இது ஆண்டவர் பேசுவது தானா, இல்லை என்றால் ஆண்டவர் அற்ற வார்த்தை என்ற வாக்குவாதத்திற்கே இடமில்லை. ஒரு தேவ பிள்ளை வசனத்தில் ஸ்திரப்பட்டு வளர்கிற பிள்ளை என்றால் உலகத்தில் இருந்து வருகிற பேச்சு, உலகத்தின் வழக்கத்தின் பழக்கத்தின் காரியங்களை இனம் கண்டுகொள்ளுகிறார்கள் எளிதாக. ஆமென். என்னை பாருங்கள், ஆனால் இனம் கண்டுகொண்ட பிறகும் தேவன் எதிர்பார்ப்பது விருப்பத்தின் காரியங்கள். ஆமென். நன்றாய் கவனிங்க. சில நேரம் ஆண்டவர் சொல்வது என்னென்று நன்றாகவே தெரியும், உலகத்தின் பேச்சு என்னென்று நன்றாகவே தெரியும், ஆனாலும் விருப்பத்தில் வித்தியாசம். எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்னும் விருப்பம் எதை பற்றி இருக்கு? உலகத்தை பற்றி, உலக ஆசைகளை பற்றி, உலக வேஷங்களை பற்றி, உலக மோகங்கள். நன்றாய் கவனிங்கள், சில விஷயங்களை தேவன் கலந்து பேசுவதே இல்லை. பொதுவான இடம் இங்கே இல்லை. என்னை கவனிங்கள், பொதுவான இடம் இருந்தால் நானும் நின்று கொள்ளுகிறேன், உங்களையும் அழைக்கிறேன். ஏன் பிரித்து பேச வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டும். கலந்து பேசக்கூடாது. சில விஷயங்கள் அல்ல, தேவன் பேசினால் அப்படித்தான் பேசுவார். இங்க கவனிங்கள், இங்கே பொதுவான இடமே இல்லை. 3 விஷயங்களை தெளிவாய் பேசிவிட்டா. என்ன பேசினா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்திலிருந்து உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ. என்னை பாருங்கள், ஒழிந்து போகிற விஷயங்களை உலகத்தில் பிசாசு உண்டாக்குகிறான். அப்படி என்றால் தேவனால் உண்டாக்கப்படுகிற காரியங்களை நான் நிலைத்திராவிட்டால் என்ன ஆகும்? உலக இச்சைகள் என்னை இழுக்கும். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? அதனால் தான் நாம் இந்த இடத்திலே பொதுவான காரியங்களை பின்பற்ற முடியாது. ஏனென்றால் பொதுவான காரியங்கள் கிடையாது. தேவ பிள்ளைகளும் இதில் இருக்கலாம், ஆசைப்படலாம், செயல்படலாம் என்று வேதம் சொல்லவே இல்லை. தேவன் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், உலகத்தில் அன்பு கூறாதீர்கள். என்ன பாருங்க, விருப்பத்தில் வருகிற விஷயங்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். அப்படி அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. என்னை பாருங்கள், ஒன்று உலக அன்பு இருக்க வேண்டும், இல்லை என்றால் பிதாவின் அன்பு தான் இருக்க வேண்டும். பிதாவின் அன்பு இருக்கிற இடத்தில் உலகத்தின் அன்பு வராதாம். விருப்பத்தின் வல்லமை. ஏமே, என்னை பாருங்கள், இது ஒரு பயிற்சி. அதைத்தான் சொன்னேன், ஒரு ராத்திரியில் எதிலுமே நாம் வளர முடிவது இல்லை. ஒவ்வொரு நாளும் வளருகிறோம், வளர்த்துகிறோம். ஏமே, விதைத்ததை வளர்க்கிறோம். சிலது தவறாய் விதைத்திருந்தாலும் புரிந்து கொண்டு, இனம் கண்டுகொண்டு, வேரோடு பிடுங்கப்பட இடம் கொடுக்கிறோம். இதற்கு தான் தேவன் இடைபடுகிறார். எத்தனை பேருக்கு அது சந்தோஷமா இருக்கிறது? தேவன் இடைபடும் பொழுது தேவனால் வராத காரியங்களை களைபிடுங்குகிறோம். அதற்கே கர்த்தர் இடைபடுகிறார். எல்லாம் சரி என்று நமக்கு தோன்றின விஷயங்களை கர்த்தர் பிரித்து காட்டும்போது, அப்பா மன்னித்து விடும், தெரியாமல் செய்துவிட்டேன், தெரிந்தே செய்துவிட்டேன் என்றாலும் எடுக்கிறேன் என்று விட்டு கொடுக்கிறோம். ஆமென். இந்த சீர்திருத்தம் வருகிற இடத்தில் தான் சுத்திகரிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அவரால் பேசப்படாத எதுவும் சுத்தத்தை காட்டாது. ஆமென். அவரால் பேசப்படாத எதுவும் சுத்தத்தை கொண்டு வராது. அவர் பேசினால் சுத்தம் உண்டாகும். ஆமென். என்னை பாருங்கள், இச்சை என்பது வல்லமையான விஷயம். அதுதான் பிசாசு கொண்டு வருகிறான். அது பலவந்தப்படுத்தும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் புரிகிறது? பிசாசு ஒன்றை கொண்டு வந்தால் பலவந்தப்படுத்தும், கட்டுப்படுத்தும், போராடும். அதாவது அது சமாதானத்துக்குரியதாய் இருக்காது. தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் பதறமாட்டார்கள், பலவந்தப்படுத்தப்பட மாட்டார்கள், கட்டுப்படுத்தப்பட மாட்டார்கள். ஏமே, தேவன் நடத்துவார், அவ்வளவுதான். ஏமே, சத்தியத்தை கொண்டு நடத்துவார். அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடு அவருக்கு பின் செல்லுகிறது. என்றாவது இழுத்து சென்றார் என்று எழுதியிருக்கிறதா வேதத்தில்? சொல்லுங்க. ஆட்டை கழுத்தை பிடித்து காதை பிடித்து இழுத்தார் என்று வந்திருக்கிறதா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஐயோ, அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி. அப்படி என்றால் விருப்பம், அவருடைய சத்தத்திற்கு ஒரு விருப்பம்.
அப்படி என்றால் என்னை பாருங்கள், தேவன் நம்மை அவரோடு இணைக்கும் பொழுது கட்டளையோடு பிரமாணத்தோடு இணைப்பதாகவே பேசவில்லை. இது ஒரு உறவின் பேச்சு, இது ஒரு அன்பின் பேச்சு. அவர் சொல்லுகிறார் என் ஆடுகள். அப்படி என்றால் மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உறவு இருக்கிறது. என்னை பாருங்கள், உறவில் வருகிற இந்த நட்பில் வருகிற அன்பில் வருகிற அந்த நம்பிக்கையானது எந்த சூழ்நிலையிலும் மேய்ப்பனை விட்டு பிரிக்காது. ஆமென். அதனால் தான் தைரியமா இயேசு சொன்னார், நான் அவர்களை கண்காணிக்க வேண்டிய அவசியமோ கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமோ பலவந்தப்படுத்த வேண்டிய அவசியமோ இல்லவே இல்லை. நான் பேசுகிறேன், அவர்கள் அந்த சத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு என்னை பின்தொடர்வார்கள். ஆமென். இப்பொழுது கவனிங்க, இந்த சத்தத்தால் வருகிற இணைப்பு ஒரு விருப்பத்தின் இணைப்பு. என்ன விருப்பம்? அன்பு. அன்பு இருக்கிற இடம்தான் விருப்பங்களை கொண்டு வருகிறது. என்னை கவனிங்கள், எதில் நாம் அன்பா இருக்கிறோமோ அதை விரும்புவோம், இல்லையா? உண்மையா? ஆமாம். எதை நேசிக்கிறோமோ அதை விரும்புகிறோம், நேசிக்காததை விரும்பவில்லை. விரும்புகிற இடத்தில் அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். உண்மையா இல்லையா? விருப்பம் இருக்கிற இடத்தில் நேசம் இருக்கிறது என்று அர்த்தம். நான் சொல்லுகிறேன், ஐயோ பைபிள் ஸ்டடிக்கு போகணுன்னு யாருமே உள்ள வர முடியாது. உண்மையா இல்லையா? நான் பகிரங்கமாக பேசுகிறவர்களை மிகவும் விரும்புகிறேன் என்றால் உள்ளபடியே பேசுகிறார்கள். அன்பு சகோதரர் ஒருவரை சந்தித்தேன், அவருடைய சகோதரி இங்கு தான் இருக்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன். எவ்வளவு நல்ல காரியம். ஏனையா உள்ளே வரக்கூடாது, ரொம்ப டீப்பாக போக விரும்பலாமா? சந்தோஷம் ஐயா. ஐ அப்ரிஷியேட் தட் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ். ஏன்னா உண்மையாய் பேசுகிறார்கள், நடிக்கவில்லை. விருப்பம் இருந்தால் தானே உள்ளே வரும். வாங்க ஐயா, நான் இழுத்திருந்தா எப்படி இருக்கும்? எனக்காக ஒரு 2 செகண்ட் உள்ளே வந்து அங்கே உட்காந்து அப்படியே நான் இப்படி திரும்பும்போது போயிருப்பார். இப்படியெல்லாம் செய்ய முடியுமோ? நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லலாம். எப்படி அது அர்த்தம்? வந்து பாருங்கள். வருவது உங்கள் முடிவு, பாருங்கள் என்று சொல்வது என்னுடைய முடிவு. ஆனால் வந்து பாருங்கள் என்று சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு அனுபவமே கிடைக்கிறது. ஏனென்றால் வந்த முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள். என்னை கவனிங்கள், இதைத்தான் ஆண்டவரும் செய்கிறார். காட்டுகிறார், வழியை போதிக்கிறார், நம்மை நடத்துகிறார் என்றால் நான் சொல்லுகிறேன், அந்த அன்பின், அந்த நட்பின், அந்த உறவின் அடையாளம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நாம் பின்பற்ற மாட்டோம். அவரை ருசித்தவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆமென். என்னை கவனிங்க, ருசி இல்லைன்னா அதை பின்பற்ற முடியாதுங்க. எவ்வளோ நாள் நம்ம டயட்டில் இருந்தோம்? சாட்சி அதுதான். லைஃப் லாங் டயட்டில் இருந்தவங்களை காட்டுங்க. லைஃப் லாங் ஆகிடுச்சா நான் முதல்ல பார்க்கணும். முடியலைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டயட் எடுத்தோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் செய்த காரியம் நமக்கே தெரியும். முடியல. சில விஷயங்களாம் கட்டுப்படுத்தி பின்பற்ற முடியாது. அதனால தான் இப்போல்லாம் புது டெக்னிக்ஸ் வந்திருக்கு. என்ன டெக்னிக்? மனசுக்கு பிடித்ததை சாப்பிடு. இப்போ கேட்கும்போதே நமக்கு பிரியமாக இருக்கு. சரி, இப்படி இருந்தால் அது வாழ்க்கை. என் சரீரத்தில் தேவன் வைத்திருக்கிற இயக்கங்களை புரிந்து கொண்டு சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் உங்களுடைய சரீரத்தின் அமைப்புக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது. சரீரம் ஒத்துழைக்காது. நம்முடைய சரீரங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. அதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும், நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லிவிடுங்க. எல்லாருடைய சரீரங்களும் ஒரே மாதிரி இல்லை. அதனால் ஒரே டயட் உதவாது. உண்மைதானே? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க அழைக்கப்படவில்லை. அவரவருடைய இயக்கமும் அமைப்பும் வேகமும் விவேகமும் வித்தியாசப்படுகிறது. அதை புரிந்து கொண்டு செயல்பட்டு பாருங்கள், சீராக இருக்கலாம். ஆமென். இது நிதானமான காரியங்கள். இன்று அவர்களே இப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் பேசுகிறார் என்றால் என்றுமே பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி பேச மாட்டார். அதை புரிந்து கொண்டவர்கள் பின்பற்றித்தான் ஆவார்கள். ஏனென்றால் அந்த அன்பு அதிலே வெளிப்படுகிறது. ஆமென். அவருடைய நட்பு, அவருடைய நம்பிக்கைக்குரிய காரியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. அதனால் நானாக பின்பற்றுகிறேன். கவனிங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை உணர்வதினால் வருவதுதான் விடுதலை. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் காரியங்களை பிசாசு உண்டாக்குகிறானே, அவனுக்கு தெரியும் இச்சையில் வல்லமை இருக்கிறது. இச்சையானது இழுக்கும். ஏனென்றால் அதில் ஒரு பலவந்தப்படுத்துகிறதான வல்லமை இருக்கிறது. அவன் எதை கொண்டு வந்தாலும் அவசரப்படுத்துவான். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவசரப்படுத்துவான். எந்த அளவிற்கு அவசரப்படுத்தி இருந்தால் ஏவாள் ஆதாமை கன்சல்டே பண்ணல. எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரிகிறது? நிதானமாக இருக்கிறவங்க தாங்க ஆலோசிப்பார்கள். ஆலோசனையில் ஜெயம் கிடைக்கும்.
அதுவும் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால். எத்தனை பேருக்கு புரியுது? டைம் ரொம்ப ஆகும்னு சொல்லுங்க. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும், பாதுகாப்பு உண்டாகும். ஆனால் யார் கேட்கிறார்கள் இந்த நாட்களில்? டைம் இல்லை. நன்றாய் கவனிங்க. அவசரப்பட்டீர்கள் என்றால் காரியம் சிதறும் என்று உலகமே சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார், எத்தனையாய் நாம் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பது ஆலோசனையினால் தான் விளங்கும். நீங்களும் நானும் நேரம் எடுத்து ஆலோசிக்க வேண்டும், அதில் தான் ஜெயம் உண்டாகும். ராஜாவே யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பு ஆலோசனை செய்கிறான், அதனால் தான் ஜெயத்தையே தீர்மானிக்கிறான். அப்படின்னா எத்தனை அதிகம் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனைக்காரர்கள் அவசியம். ஏமே என்னை பாருங்க, ஆண்டவர் தருகிறதில் எதுவும் அவசரமே இருக்காது. தேவன் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்க. கவனிங்க, உங்களை என்னை நிதானப்படுத்துகிற விஷயங்கள்லாம் இதுதான். ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்தா நேர்த்தியாக செய்வாருங்க. நீங்களும் நானும் ஒரு நேரத்தை வைத்தா நேர்த்தி இல்லாமல் போய்விடுங்க. காரியம் நடக்குங்க, நேர்த்தியாக இருக்காதுங்க. உட்கார்ந்து அழணுங்க. உண்மைதானுங்க. தேவன் தந்தார் என்றால் நேர்த்தியாய் செய்வார், அதினதி நேரத்தில் செய்வார். ஏமே அப்படின்றா எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னை பாருங்கள், இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது உலகமும் அது நிச்சயம் ஒடிந்து போம், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும். என்ன பாருங்க, நிலைத்திருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்க உதவுவதே வார்த்தை. வார்த்தை அல்லாமல் நிலைத்திருப்பை அறியக்கூட முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றால் என்னை கவனிங்க, தேவனுடைய சித்தம் என்றால் எதில் விளங்கும்? எதில் மாத்திரம் விளங்கும்? வார்த்தை. என்னை பாருங்க, அப்போ வாழ்க்கையிலே ஒவ்வொரு முடிவுக்கும் தேவனுடைய சித்தம் என்று ஒன்று உண்டு. நாம் நினைக்கிறோம் ஏதாவது பெரிய டிசிஷன் எடுக்கணும்னா தேவ சித்தத்தை பார்க்கணும். சின்ன சின்ன காரியங்கள் நாம் யோசிப்பதே, வீட்டில் வாங்குற ஒரு சின்ன பொருள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் தேவ சித்தம் இருக்கு. உண்மையா இல்லையா? நாம் நினைக்கிறேன் இதெல்லாம் ஏன் இஷ்டத்தில் இருக்கு, ஏன்னா சின்ன விஷயம். பெரிய விஷயத்துக்கு மட்டும்தான் தேவனை ஈடுபடுத்துகிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றால் ஒரு நடைமுறை வாழ்க்கையில கூட, சாதாரண விஷயங்களில் கூட தேவனுடைய சித்தம் இணைந்திருக்கிறது. ஆமென். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், இதற்காக ஜெபிக்க கூட வேண்டாம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஆமென் சொல்லிவிடு. ஆண்டவரே இது சித்தமா சித்தம் இல்லையா? ஏன் தெரியுமா? தேவனுடைய வழிநடத்தல் இருக்கிறவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். அப்படி என்றால் தேவனோடு நடக்கிறவர்களுக்கு தேவ சித்தத்தை குறித்து பயம் இல்லை. ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். என்ன பாருங்க, அவன் செய்கிறது நிலைக்கும் என்பதை தாண்டி அவனே நிலைத்திருப்பான். ஆமென். அவ்வளோ வல்லமை சித்தத்துக்கு இருக்குங்க. அதனால தான் பிசாசுக்கு தாங்கலை. ஏன்னா அவர்கள் செய்தது மாத்திரம் நிலைத்திருக்கும், நான் போய்விடுவேன் என்றால் என்ன ஆகும்? கர்த்தர் சொல்லுங்க, நானே நிலைத்திருப்பேன். மரணத்தை தாண்டி நிலைத்திருக்கிற நிலைத்திருப்புக்கு ஆண்டவர் இன்றே கொடுக்கிற அஸ்திபாரம். பூமியின் வாழ்க்கையில கூட இவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். ஆமென். உங்களுடைய கிரியைகள் மாத்திரமல்ல, உங்களை நிலைத்திருக்க செய்வது வேதம். நிலைத்திருக்க செய்கிறவர் தேவன். என்னை பாருங்க, இந்த விருப்பங்களை குறித்ததான ஒரு வல்லமையை நான் சொல்லட்டும். ஜேம்ஸ் 4க்கு வாங்க, யாக்கோபு 4. ஏனென்றால் அந்த யாக்கோபு என்றாலே ஒரு குழப்பம் வரும். பழைய ஏற்பாட்டு யாக்கோபை தான் நினைத்துக் கொள்ளுவோம். ஜேம்ஸ் 4 எங்கே வருகிறது? எபிரேயருக்கு பின்பாக. எபிரேயர் எங்கே என்று கேட்டு விடாதிருங்கள். யாக்கோபு 4:1 சில வார்த்தைகளை வாசிக்கலாம். என்றால் இஸ் கனெக்டட் டு த வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் டிசைர்ஸ். ஜேம்ஸ் சாப்டர் 4 verses from 1 to 4 வாசிக்கலாமா? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். 4 விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஆமென். எல்லாம் சத்தமாக ஒரு ஆமென் போடுங்க. ஏன்னா வல்லமை இருக்கிறது. ஆமென். நான் பேசும் பொழுது நீங்கள் ஆமென் என்று சொல்வது என் பேச்சிற்கு அல்ல. பேச்சு இந்த வார்த்தையா இருக்கும் என்றால் நீங்கள் ஆமென் சொல்வீர்கள் என்றால் அப்படியே ஆகும். இதில் வல்லமை இருக்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், அறிக்கை பண்ணாமல் வேதத்தில் நாம் இணைய முடியாது. ஆமென்.
வேதத்தில் இருக்கிற ஜீவன் நமக்குள் பகிர்ந்தளிக்கப்படுகிற விதமே நாம் உள்ளதை உள்ளபடியே அறிக்கை செய்து ஆமேன் என்று சொல்லும் பொழுது. என்னை பாருங்கள், விபச்சாரம் என்ற வார்த்தை எங்கே எதினால் வரும்? நான் வேதத்திலிருந்தே கேட்கவில்லை. சில விஷயம்லாம் அப்படி கற்றுக்கொண்டாதான் புரியும். விபச்சாரம் என்ற வார்த்தை எங்கே எதினால் வரும்? இப்படி ஆழமாய் போய் கொண்டிருக்கிறேன். இச்சையினால் வரும். நான் சொல்லுகிறேன், சரியான வார்த்தை தான் சொன்னேன். என் கேள்வி அப்படி இருந்திருக்கிறது. எங்கே எதினால் வரும் என்றால், எங்கே வருகிறது இந்த வார்த்தை? உறவுகளுக்குள்ளாய் வருகிற வார்த்தை. எதினால் வருகிறது? இச்சையினால் வந்த வார்த்தை. நான் பேசுகிறேன், விபச்சாரம் என்ற வார்த்தையை தேவன் ஒரு இடத்தில் பேசுகிறார் என்றால் அது அபச்சாரம். அப்படி என்றால் பாவம், தோஷம். சரி, இது ஒரு பாவத்திற்குரிய காரியம். தேவன் ஏன் விபச்சாரரை விபச்சாரிகள் என்று பேசினார் தெரியுமா? ஒரு புருஷனுக்கு மனைவி செய்கிறது துரோகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனைவி புருஷனுக்கு செய்கிறது துரோகம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புருஷன் மனைவிக்கு செய்கிறதும் துரோகம். அப்படி என்றால் அந்த துரோகத்திற்கு பெயர் விபச்சாரம் என்றால் என்ன அர்த்தம்? சொல்லுங்கள். நான் துரோகத்திற்கு பெயர் விபச்சாரம் என்று சொன்னேன், என்ன அர்த்தம்? ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் பயந்து போய்? இல்லைம்மா, ஒரு புருஷன் மனைவிக்கு இடையில தானே சொல்லப்படுகிற வார்த்தைகள் இவைகள் எல்லாம். துரோகம் என்று வந்தால் நான் சொன்னது துரோகம், வேறு வார்த்தை அல்ல. ஏதோ பிரச்சனைக்குரிய வார்த்தையை நான் பேசவில்லை, சண்டைக்குரிய வார்த்தையை மாத்திரம் பேசவில்லை. இது துரோகத்திற்குரிய வார்த்தை. ஒரு கணவன் மனைவி உறவிலே ஒரு மனைவியோ கணவனோ துரோகம் செய்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சரியை சொன்னீர்கள் ஐயா. எவ்வளோ சத்தமாக பாருங்கள். அதனால் பல வருஷம் வாழ்ந்தார், கரெக்டாக போடுறார். மூணாவது மனுஷி வந்து தலையிட்டா பரவாயில்லை, தலையிடலாம். ஆனால் உறவு ஏற்படும் என்றால் என்ன ஆகும்? அதற்கு பேர் விபச்சாரம் என்றாகும். உண்மைதானே? இப்பொழுது நான் கேட்கிறேன், ஆண்டவர் யாரையாகிலும் இப்படி பேசுவாரா? விபச்சாரரே விபச்சாரிகளே, இப்படி நான் பிரசங்கம் பண்ணால் என்ன ஆகுது? பொதுவான வார்த்தைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சபைக்கு சொன்ன வார்த்தைங்க, உலகத்தாருக்கு இல்லைங்க. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? விபச்சாரரை விபச்சாரிகளே என்று அழைக்கிறது வேதம். எதனால் இந்த வார்த்தைகள்? கீழ்ப்படியாதவர்களே, முரட்டாட்டம் உள்ளவர்களே, இருதய கடினம் உள்ளவர்களே என்று சொல்லவில்லை. என்ன இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயோ, அடுத்தது என்ன பேச போகிறார்களோ என்று பயந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விபச்சாரரை விபச்சாரிகளே என்று தேவன் சொன்னதற்கு காரணம் உறவில் வந்த தாறுமாறு. அதே அவர் நம்முடைய மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டி என்றால் என்ன அர்த்தம்? இது ஒரு உறவின் அடையாளம், ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கை எங்கே ஏற்படும் சொல்லுங்கள்? இரண்டு பேருக்கு இடையில் ஏற்படுவதே உடன்படிக்கை. திருமணத்தில் மாத்திரமே இந்த உடன்படிக்கைக்கு அர்த்தம் உண்டாகிறது. ஆமென். என்ன பாருங்க, அதனால தான் திருமணம் ஒரு முக்கியமான முடிவுங்க. இருவருக்கு இடையில் நடக்கிற திருமணத்திற்கு பெயர் தேவன் வைத்தார், இது உடன்படிக்கையின் திருமணம். அதுவும் சாதாரண உடன்படிக்கை இல்லை, பரிசுத்த உடன்படிக்கையின் திருமணம். ஆமென். ஏன் இது பரிசுத்தமானது? ஏனென்றால் இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் பரிசுத்தமானவர். இவர் திருமணத்தை ஏற்படுத்தினவர் மாத்திரமல்ல, திருமணத்திலே முக்கிய அங்கமாக, முக்கியமான நபராக, சாட்சியாக இருக்கிறவர். அதனால்தான் தேவனோடு உடன்படிக்கை செய்த ஒரு நபர், என்னை கவனிங்கள், யாரானாலும் கிறிஸ்தவர் என்றால் கவனியுங்கள், தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள் தேவனை தங்களுடைய வாழ்க்கையின் உடன்படிக்கையின் நபராக, மணவாளனாக வைக்காதவரோடு இணைய முடியாது. கேட்டீர்களா? யாரோ ஒருவரோடு திருமணம் செய்ய முடியாது, கூடாது. முடியாது என்றே சொன்னேன், முடியாது. தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்யாதவர்களோடு இணைய முடியாது. இங்கே வருகிற இணைப்பு தான் இங்கே வருகிற இணைப்பையும் தீர்மானிக்கிறது. ஆமென். எனக்கு அவர் வெறும் நாயகர் என்ற அர்த்தத்தில் மாத்திரமல்ல, எனக்கு அவர் ஆண்டவர் இரட்சகர் என்றால் என் வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலும் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அப்படி என்றால் என் திருமணத்தை அவரே நடத்தி வைக்க விரும்புகிறார். என் திருமணத்தில் சாட்சியாய் இருக்க விரும்புகிறார். என் திருமணத்தோடு இணைய விரும்புகிறார். அதனால்தான் அந்நிய நுகத்தோடு அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏனென்றால் பிணைப்பு என்பதை உடன்படிக்கையின் அடையாளம். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்?
ஏனோ தானோவென்று இந்த காரியங்கள் பேசப்படவே இல்லை வேதத்தில். தெளிவாய் பேசுகிறார். வேதத்தை அறியாதவர்கள் தான் இச்சையில் விடுகிறார்கள். நான் தவறாய் பேசவில்லை. ஏனென்றால் தேவன் சொல்லும் பொழுது விபச்சாரம் என்ற வார்த்தையே தேவனுடைய ஜனங்களுக்கு நேராக பேசுகிறார். ஏனென்றால் இது ஒரு ஸ்நேகத்தின் அடையாளம். கர்த்தரோடு இருக்கிற உறவிலே தாறுமாறு வரும் என்றால் அது விபச்சாரம். இது மனுஷ உறவுக்கு ஏற்றா போல் கர்த்தர் பேசுகிறார். ஒரு கணவனுக்கு விரோதமாய் மனைவி செய்த துரோகத்தை போல் இஸ்ரவேலை நீ செய்த துரோகம் மெய் என்று பேசுகிறார். வேதத்தில் வாசியுங்கள். ஒரு மனைவி தன் கணவருக்கு துரோகம் செய்தது போல் நீ தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்தாய். எப்படி செய்தாய்? என்னை நேசிப்பதை விட்டு உலகத்தை நேசித்தாய். உலக வழிக்கு சென்றாய். உலக நேசங்களோடு நீ இணைந்து கொண்டாய். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? துரோகம். இதைத்தான் ஆண்டவர் பேசும்பொழுது உறவின் அடிப்படையில் வராத எதையுமே நாம் புரிந்து கொள்ள முடியாத தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நீங்களும் நானும் ஏதோ கர்த்தர் பேசுகிறார் என்று கேட்க வேண்டாம். நான் சொல்வதை கவனிங்க. கர்த்தர் யார் என்று அறிந்த பிறகு அவர் பேசுவதை கேட்டால் நல்லது. அவர் அறிந்து பழகவே விரும்புகிறார். எங்கேயுமே வேதத்திலே பிளைண்ட் ஃபெய்த் என்ற வேர்டு இல்லை. எத்தனை கேட்டீர்கள்? There's nothing called blind faith in the Bible. கர்த்தர் எனக்கு பிளைண்டா ஒரு ஃபெய்த்தை கொடுத்தா நான் செய்தேன்னு யாரும் சொல்லாதீங்க. அப்படி ஒரு வேர்டு இங்கே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார் எதை செய்தாலும் யோசித்து செய். அது அவர் கொடுக்கிற விசுவாசம். ஆமென். நேரம் எடுத்து சிந்தி, யதார்த்தமாய் சிந்தி, வழக்காடுவோம் வாருங்கள் என்று பேசுகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு அங்கே புரியும்? சண்டைக்கு வான்றார். எப்படி இருக்கு? யாருக்கு ஜெயிப்போம் நமக்கே தெரியும். என்ன கட்ஸ் இருந்தால் அப்பா இப்படிலாம் பேசலாம்? நீங்கள் சொல்கிறீங்க தைரியம் தான் சண்டைக்கு வான். ஆண்டவர் கூப்பிட்றாரு. யாருக்கு தைரியம் இருக்குது? Let us reason together. Let's argue a case together. வழக்காடுவோம் வா. நீ உன் கேஸை ப்ரூவ் பண்ணு, நான் என் கேஸை ப்ரூவ் பண்ணுறேன். யார் ஜெயிப்பாங்க? ஹலோ, இந்த கட்ஸ் எல்லாம் நமக்கு இல்லைங்க. உண்மையா நம்ம சொல்கிறதெல்லாம் பூச்சாண்டி வேலைகள். அவர் கூப்பிட்டார் என்றால் நாம் நிற்கக்கூட முடியாது. ஆனால் கூப்பிடுகிறார். தைரியம் தான் ப்ரூவ் பண்ணுன்றார். எத்தனை பேருக்கு அது புரியுது? நீ இவ்வளோ நாளுன்னு பேசுகிற ஜெபத்தில் ப்ரூவ் பண்ணு. எத்தனை பேர்? எனக்கு செய்யாமல் யாருக்கு ஆண்டவரை நீங்கள் செய்ய முடியும்? பேசினாரா ஒருத்தர் ஜெபத்தில்? யாருங்க அது? நான் படித்ததே இல்லையே. அப்படி நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணாமல் யாருக்கு ஆன்சர் பண்ண முடியும் இந்த கோயிலில்? நான் எப்பேற்பட்ட ஆள் யோசிக்கிறீங்க? பலமையோ நான் அவ்வளோ குழப்புகிறேனோ? என் குழப்பத்திற்காக நானே பெருமைப்படுகிறேன். பரிசேயன் எவ்வளோ அழகான ஜெபம். இதெல்லாம் யாருங்க இப்படிலாம் ஜெபிக்க முடியும்? அவ்வளோ செஞ்சுருக்குறாங்க வாழ்க்கையில். எத்தனை பேருக்கு இங்கே புரியுது? நான் கொடுக்காத டைட்ஸா சொல்லுங்க. நான் எடுக்காத உபவாசமா? எனக்கு இல்லாத பேக்ரவுண்டா? பரிசேயன். எத்தனை பேர் புரியுது? எங்களுடைய கூட்டமே தனியான கூட்டம். அதான் அர்த்தம். வேற யாரோடையும் கலக்க முடியாத உயர்ந்த கூட்டம். இவருக்கானே ஆயக்காரன் அப்படின்னா அதுவே வேறு. எத்தனை பேருக்கு அது புரியுது? அவங்களும் நாங்களும் கலக்கக்கூட முடியாது சபையில். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டு இருக்கிறது? வரும்பொழுதே இந்த பரிசேய மனநிலைமையில் உள்ளே வருவாங்க. கோயிலில் ஜபமும் பலமாக பண்ணுவாங்க. என்ன அர்த்தம்? இவ்வளவு செய்கிறேன், இவ்வளவு கொடுக்குறேன், இவ்வளவு உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே ஆண்டவர் காதை அடைத்து கொண்டார். 2 காதை கேட்க முடியல அவரால். அதனாலே வெளியில் ஓடிட்டார். எத்தனை பேருக்கு அது புரியுது? கோயிலில் இவன் ஜபத்தை கேட்குறதுக்கு அந்த பிள்ளையோட போய் நின்றுக்கலான்னு போய் நின்றுட்டார். நான் இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஃபன்னியாக இருக்கு. ஆனால் எவ்வளோ உண்மை இல்லை. நிறைய கோயிலில் ஆண்டவர் இல்லை, ஆனால் அது கோயில். நீங்கள் தான் நினைக்கிறீங்க போயிட்டு வரேன்னு. எவ்வளோ ஏமாந்து விடுகிறோம்ல. ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நான் வெளியிலே நிற்கிறேன்னு வார். ஏன்னா ஹம்பலாக இருக்கிற ஆட்களை கண்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹம்பலாக நடிக்கிறவங்கள இல்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஹல்லேலூயா சொல்லிவிடுங்க. ஹம்பலாக இருக்கிறது வேற, நடிக்கிறது வேற. ஆண்டவர் இருதயத்தின் ஆலோசனைகளில் பார்க்கிறாரா? இருதயத்தின் சிந்தனையில் இருக்கிற அகந்தை அவர் சிதறடித்தார் என்று மரியாள் பாட்டு பாடினாள். ஆமென். தாழ்மை இருக்கிறவங்களுடைய பாட்டிலே தெரியுது தாழ்மை என்னன்னு. தாழ்மையின் பாட்டெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாம். பஞ்ச பாட்டு அல்ல, தாழ்மையின் பாட்டு. ஆமென். இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடித்தார். பணக்காரரை சிதறடித்தார் என்று வேதம் சொல்லவே இல்லை. காதுகள் கேட்டதா? அந்த பணக்காரன் ரொம்ப திமிரு. ஏழைங்களை பாருங்க, ஐயோ என்ன கேட்டு விடாதீர்கள். அகந்தை என்பது பணத்தை வைத்து அல்ல, இருதயத்தின் சிந்தனையில் வருகிறது. இதை யாரும் அறிய முடியாது, தேவன் அறிவார்.
அதனால் அங்கேயே சிதறடித்தார். அதனால் ஏழை பணக்காரர்களை வைத்தெல்லாம் தாழ்மையை பேசாதிருங்கள். ஏழ்மையானவர்கள் அநேகருக்குள் இருக்கிற பெருமை பணக்காரர்களுக்குள் இல்லை. இதுதான் உண்மை. அதனால் நம்ம இதை வைத்தெல்லாம் தாழ்மையை கணக்கிடவும் கூடாது, தோற்றத்தை வைத்து நிதானிக்கவும் கூடாது. விஷயம் என்னென்றால் இது இருதயத்திற்குரிய விஷயம். என்னை கவனிங்கள், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை பேசும் பொழுது நான் ஆச்சரியப்படுகிறேன். விபச்சாரரே விபச்சாரிகளே என்றால் இது உறவுக்குரிய ஒரு துரோகத்தின் வார்த்தை. உறவுக்குள்ளாக வந்த அந்த தாறுமாறின் அடையாளத்தின் வார்த்தை. அப்படி என்றால் தாறுமாறு வந்திருக்கிறது. நீ எனக்குரியவள், நான் உனக்குரியவர் என்றால் இதற்கு இடையில் வேறொரு நேசம் வந்துவிட்டது என்றால் ஐயா சொன்னது போல அதை கர்த்தர் விபச்சாரம் என்று சொல்லுகிறார். உண்மைதானே? இதை ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பேசக்கூடாதுங்க. என்ன கவனிங்க, நண்பர்களுக்குள் உடன்படிக்கை என்ற வார்த்தை இல்லை. The highest form of intimacy is between the husband and the wife. கணவன் மனைவி உறவுக்குள் வருவதுதான் உடன்படிக்கையின் பேச்சே. இதை நண்பர்களுக்குள் கூட நாம் வைத்துக் கொள்ள முடியாது. தாய் பிள்ளைகளிடத்தில் இல்லை, தகப்பன் பிள்ளைகளிடத்தில் இல்லை, எந்த உறவுக்குள்ளும் இல்லை. அதனால் தான் தேவன் தன்னை மணவாளன் என்றும் சபையை மணவாட்டி என்றும் அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த உறவுக்குள்ளாக வேறொன்று நுழைய அவர் விரும்புவதே இல்லை. ஆமென். வேறொன்று என்றால் என்ன அர்த்தம்? ஸ்நேகத்தின் வார்த்தை. தேவனை தாண்டி இன்னொன்றை சிநேகிக்க ஆரம்பிப்போம் என்றால் அது அவருடைய பார்வையில் துரோகமாய் மாறுகிறது. என்னை கேட்குற தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் பாவத்தை சிநேகித்தா, ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிற சில விஷயங்கள் கட்டளைகளுக்கு விரோதமான காரியங்களை சிநேகித்தால் தான் பாவம், துரோகம், தோஷம் என்று நினைக்கிறோம். ஆனால் விஷயம் அது மாத்திரம் அல்ல என்று சொன்னேன். தேவனை நம்மை விட்டு பிரிக்கிற எதுவுமே துரோகத்தின் அடையாளங்களாய் மாறுகிறது. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நிறைய நேரம் சரீரத்தில் செய்தாதான் பாவம் என்று நாம் நினைத்தோம். ஆனால் இயேசுதான் சொன்னார், சிந்தனையில் வந்தாலே பாவம். அப்படி என்றால் துரோகம் என்பது சரீர நிலைமையில் செய்து முடித்தால் என்றே சொல்லவில்லை ஆண்டவர். எண்ணங்களில் வந்தாலே போய்விட்டது என்று சொல்லுகிறார். அதனால் தான் சுத்திகரிக்கப்படுகிற வார்த்தை என்று வரும் பொழுது ஆண்டவர் பேசினால் தாங்க சுத்தம். நானாக நினைத்துக் கொள்வது அல்ல. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஏதோ ஆப்வியஸா சில பேர் பாவம் பண்ணா அவங்க பாவின்னு சொல்றாங்க. உண்மை அது மாத்திரம் அல்ல. எண்ணங்களில் இருக்கிற பாவத்தை யார் அறிய முடியும்? என்ன பாருங்க, தேவ பிள்ளையை நம்மை தாழ்த்துகிற இடம் அதுதான். சபையில் வரும்பொழுது சில பேருடைய பின்னணியும் சில பேருடைய பாவங்கள் தெரிய வந்தால் நியாயம் தீர்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஆண்டவர் ஆவிக்குரிய நிலைமையில பார்க்கிற பாவங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? சரீரத்தில் பண்ணால் மட்டும்தான் பாவி என்று சொல்லுகிறார்கள். உண்மை அது மாத்திரம் அல்ல. ஆவிக்குரிய நிலைமையில பண்ற பாவம் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் சொல்ல போனா சரீர பாவங்களை விட மிக கொடூரமானது ஆவியின் பாவங்கள். புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை, இது நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிற வார்த்தை. ஆவியில பெருமை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? தேவனுக்கு பிடிக்காத துரோகங்கள், ஆவியில இருக்கிற மேட்டிமை, ஆவியில இருக்கிறதான கசப்புகள், ஆவியில் வருகிறதான கள்ள பொய்களின் காரியங்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் உதடுகள் மூலமாய் சரீர அவயவங்கள் மூலமாய் வருவதற்கு முன்பாக இருதயத்திலிருந்தே புறப்படும். உண்மைதானே? சொல்வதை கவனிங்க. சரீரத்தை பயன்படுத்தாம ஆவியில யாராவது கரைபட்டு இருந்தா அதை பார்க்கிறவ யார்? சரீரத்தில் செய்ய மாட்டாங்க சில கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ்லாம் அப்படி பண்ணக்கூடாதுல்ல, பாவம். ஆனால் எண்ணத்தில் பண்ண யாருக்கு தெரியும்? ஹலோ, இப்போ தெரியுதா பாவங்கள் எந்த விதத்திலெல்லாம் வர முடிகிறது என்று? அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், கண்களின் இச்சை என்றால் கண்களின் மூலமாய் வருவதற்கு முன்பாக இருதயத்தில் வேறு கொண்ட காரியம். உண்மைதானே? ஏங்க இப்படி பார்க்குறீங்க? பார்த்து விடுவோங்க. 2 பேதுரு 2. ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே பேச வேண்டும் என்று வருவேன், ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதத்திலும் ஆண்டவர் கொண்டு போய் விடுவா. இதை பார்த்தால் தெரிய வரும். ஒரு உதாரணத்தை மாத்திரம் எடுக்கிறேன் என்றால் நாம் வேதத்தில் வளரும் பொழுது நாம் எல்லாருமே அதை அறிந்து கொள்ளலாம் பல விதங்களில். 2 Peter chapter 2 நிறைய படிக்கலாம் நீங்கள். அதில் நான் சிலதை மாத்திரம் படிக்கிறேன். 13 2 Peter chapter 2 13 வாசித்து கொண்டே போகலாமா? எல்லாரும் ரெடியா? கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லிவிடுங்கள். எல்லாரும் ஒரு விசை எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்கள் இப்பொழுது. வெரி குட். இப்பொழுது வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 2 Peter chapter 2 13 ஓகே. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து
உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, எத்தனை பேர் விரும்பி என்று பார்க்கிறீர்கள், விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டார். பேசாத மிருகம் மனுஷ பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டார். அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. உட்கார்ந்தாள். இதுவே மெசேஜ் ஆகிவிட்டது. இதை பேசணும் என்றால் இன்னும் 2-3 மணி நேரங்கள் செல்லும். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பகுதி. எத்தனை பேர் இதை ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள்? அநேகர் படித்திருக்கிறீர்கள். வெரி குட். பாருங்க, சில விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டும்படியே ஆவியானவருடைய உதவியோடு பேசுகிறேன். எதையுமே ஒரு ராத்திரியிலே பிசாசு கொண்டு வர முடியாது என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இல்லையா? எதற்குமே ஒரு நேரமும் முயற்சியும் பயிற்சியும் கொடுக்கப்படாமல் அது வளருவது இல்லை. ஒன்றை விதைக்கிறோம் என்றால் அதை வளர்த்தாமல் அறுவடையை நாம் பார்க்க முடியாது. உண்மைதானே? விதைத்ததை மறந்து விட்டவர்களுக்கு அறுவடையும் மறக்கப்படும். ஆனால் விதைத்ததை தொடர்ந்து வளர்த்து அறுவடை வரைக்கும் பார்க்கிறவர்கள் யார் என்றால் விதைத்ததை தொடர்ந்து பாதுகாத்தவர்கள். உண்மைதானே? நான் பொதுவாய் பேசுகிறேன். எதுவானாலும் சரி, விதைத்ததை தொடர்ந்து பாதுகாத்தவர்கள் தான் அறுவடையை பார்த்தார்கள். அப்படி என்றால் விதைக்கப்படுகிற எதுவுமே வளரும். நாம் விதைப்பிலேயே கவனமற்று எல்லாவற்றையும் உள்ளத்தில் விதைக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தேவ பிள்ளைக்கு அநீதியின் மேல் விருப்பமே வராது என்று நான் பேசவில்லை. ஆனால் விருப்பம் வந்தாலும் உள்ளே கிரியை செய்கிற ஒருவரால் அந்த விருப்பமானது புறக்கணிக்கப்படும் பொழுது தொடர்ந்து அந்த விருப்பத்தில் வாழ முடியாது. ஆமீன் சொல்லிவிடு. உங்களை என்னை நடத்துகிற ஆவியானவர் தெளிவானவர், குழப்பம் இல்லாதவர். கவனிங்க, ஆண்டவரால் வருகிற விருப்பங்கள் மாத்திரமே ஆவியானவரால் வளர்க்கப்படும். ஏமே பலத்தை கொடுக்குறானா? எதை காக்க பலத்தை கொடுப்பா? ஆண்டவர் வார்த்தையை காக்க பலத்தை கொடுப்பா. ஆண்டவர் வார்த்தையினால் வருகிற பரிசுத்தத்தை காக்க பலத்தை கொடுப்பா. பொதுவானதற்கும் பொதுவானது அல்ல என்று சொல்லவில்லை, பொதுவானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டுவா. அப்படி என்றால் காட்டுகிற தேவன் வழி நடத்துவா. என்ன நன்றாக கவனிங்க, செய் என்று சொல்லிவிட்டு ஒதுங்க புதிய ஏற்பாடு இல்லை. செய் என்று சொன்னவர் கூடவே இருந்து செய்ய வைப்பா. அப்படின்னா நாம் இடம் கொடுக்கிறோம். யாருக்கு? ஆவியானவருக்கு. என்ன கவனிங்க, நான் விரும்புகிறது தேவனால் வந்ததா இல்லையா என்பதை எப்படி அறிய முடியும்? நான் விரும்புகிறது தேவனால் வந்ததா இல்லையா என்பதை எப்படி அறிய முடியும்? கரெக்டாக சொன்னீங்க. வசனத்தில் வளர்கிற ஒரு பிள்ளைக்கு வசனத்தினால் வருகிற விருப்பங்கள் வளரும். ஏனென்றால் வசனம் விதை, விதைக்கப்படுகிற இடம் இருதயம் என்றால் இருதயமே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றப்படும். அதில் தேவனுடைய விருப்பங்கள் வளர்க்கப்படும். இப்பொழுது தேவன் அல்லாத காரியங்கள் உள்ளே வராது என்று நான் பேசவே இல்லை. வரும்பொழுது ஒரு தேவ பிள்ளைக்கு என்னாக சொல்லுங்கள்? பொதுவாய் ரெஸ்ட்லெஸ்னஸ். சொல்லுங்கம்மா, சரியா சொல்லுகிறேன். ரெஸ்ட்லெஸ்னஸ், டிஸ்டர்ப் ஆகும். சரியா சொன்னீங்க, சரியான தமிழ் வார்த்தைகள். வேற
அதுவே இன்னும் சில பேருக்கு புரியல. ஆமாம், நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கோம், அதான் நார்மலாக. அது சரிம்மா, எப்படி இனம் கண்டுகொள்ளுகிறாய்? தேவனால் வருகிற விருப்பம் தான் எனக்குள் செயல்படுகிறது என்று நாம் அறியும் பொழுது என்ன நடக்கிறது? சமாதானம், சந்தோஷம், பேலன், உற்சாகம், எமோஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மைண்டு நார்மலாக இருக்கும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஒரு கிறிஸ்டியன் மைண்டு நார்மலாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கும்பொழுது மட்டுமே. சில பேர் இதுவே அப்நார்மல்னு நினைப்பீங்க இப்போ. ஏன்னா சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, ரொம்பலாம் இருக்கக்கூடாதுங்க. எப்படி? ரொம்ப கிட்ட போகக்கூடாது, கிட்ட போனால் டிஸ்டர்ப் ஆகுதுன்றாங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஏசப்பா கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட போகிறனோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிறேன். எங்கே டிஸ்டர்ப் ஆகிறோம் சொல்லுங்க சொல்லுங்க. அதுவே குழப்பமாக இருக்குல்ல. உண்மைதாம்மா, 1000 காரியம் ஓடுது ஆவியில். நமக்கே சில நேரம் டிஸ்டர்பாக இருக்கோமா, டிஸ்டர்ப் பண்ணுறோமான்னு தெரியறதில்லை. என்ன கவனிங்க, கர்த்தரால் வருகிற எதுவுமே சமாதானத்துக்குரியது, கரெக்டா? சந்தோஷத்துக்குரியது. ஆனால் நான் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனிடத்தை நெருங்குகிறனோ அவ்வளோக்கு எவ்வளோ யார் டிஸ்டர்ப் ஆகிறானா? பிசாசு. அப்போ அவன் டிஸ்டர்ப் என்ன பண்ணுவான்? ஆனாலும் ஒரு அடையாளம், நான் தேவனுக்குள் இருக்கிறேன் என்பதற்கு எது தெரியுமா? எவ்வளவு நான் டிஸ்டர்ப் ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் மாறாது. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற தைரியம் மாறாது. ஆமென். ஆனால் பாவம் பண்ணிட்டா இருக்கிற தைரியத்தை பாருங்க. அதுதான் நமக்கு தெரியும். கொஞ்சம் பாவத்தோடு இருந்து விட்டு நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்களா என்று பாருங்க. தேவ பிள்ளைகளுக்கு பேசுகிறேன். நான் பண்ணுறேங்க, என்ன மாதிரி போயிட்டுருக்கு லைஃப்னிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தனியாக வந்து பேசுங்க. ஆண்டவரோடு நடக்கும் பொழுது இந்த அடையாளங்கள்லாம் நிச்சயம். நான் ஆண்டவரோடு நடக்கிறேன்னா 1000 பிரச்சனை வரலாம், ஆனால் ஆண்டவரோடு நடக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னோடு இருக்கிறேன்ற நிச்சயம் எனக்கு இருக்கு. தேவனால் வராத காரியங்கள் உள்ள வரும்பொழுது ஒரு ஆள் டிஸ்டர்ப் ஆகிற என்ன பாருங்க. 2 விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று, நான் கர்த்தரோடு நடக்கும் பொழுது ஒருத்தன் பாதிக்கப்பட்டான், பிசாசு. அது சரியான பாதிப்பு. ஆனால் நான் கர்த்தரோட நடக்கலே, பாவம் உலக மாம்சம் உள்ள வேலை செய்ய இடம் கொடுக்குறேன் விருப்பமா. ஆண்டவரை தெரியும், சத்தியம் எனக்கும் தெரியும். நான் ஆனால் அநீதியை விரும்புகிறேன் ஒரு சில இடங்கள், எல்லாவற்றையும் ஒரு சில இடங்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது வித்தியாசங்கள்? அந்த ஒரு விஷயம் இன்னும் மாறலை, அந்த ஒரு விஷயம் இன்னும் போகலை, ஏன்னா நான் விடலை. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஐயோ அது என்ன ஒட்டிக்கிச்சுங்க பிடிச்சிக்கிங்கலாம் சொல்லாதீங்க. இந்த துன்மார்க்கரை அவர்கள் செய்கிற அக்கிரமங்களை பிடித்துக்கொள்ளும். ஹலோ, என்னங்க எப்படி பார்க்குறீங்க? பேய் தான் பிடிக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பைபிள் வேறு மாதிரி சொல்லுது. இதெல்லாம் நம்ம படிக்கிறதே கிடையாது. பேய் பிடிச்சோம் அதெல்லாம் சொல்லாதீங்க. பேயெல்லாம் சும்மா வந்து பிடிக்கிறதில்ல. முக்கியமான விஷயம், துன்மார்க்கரை அவர்கள் செய்கிற அக்கிரமங்களை பிடித்துக்கொள்ளும். அவங்க துன்மார்க்கன்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா? அவங்க செய்கிற வேலை அப்படி. பல வருஷம் செய்து பல காலங்கள் செய்து இன்னும் வெறுக்கலை. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஒரு நாள் நான் மாறணும்னு நினச்சிருந்தா அது பிடிக்காது. பிடித்திருக்கிறதுக்கு காரணம் அவங்க அதை பிடித்திருக்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன கவனிங்க, விருப்பங்களுக்கு வல்லமை இருக்கிறது. இப்போது எதை சொல்லி கொண்டு இருக்கிறேன்? உடனே தொடுங்கள் அந்த பாயிண்ட்டை. டிஸ்டர்ப் ஆகிற பிசாசு டிஸ்டர்ப் ஆகிறான். இப்போ நான் கேட்குறேன், பாவம் உள்ள வரும்போது யார் டிஸ்டர்ப் ஆகிறா? ஆவியானவர். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிற ஆவியானவர் டிஸ்டர்ப் ஆனா தேவ பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும் என்று தான் கேட்குறேன். சமாதானமே இருக்காது. பெரிய பாறாங்களை எடுத்து உள்ள வச்ச மாதிரி இருக்கும். எத்தனையோ கஷ்டம் வந்து அழுதுருக்குறோங்க, பாரப்பட்டிருக்கோங்க, ஆனால் இருதயம் பார்த்தீங்கன்னா லகுவாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஆவியானவர் அங்கே டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பார். நம்மை இன்னும் ஜபத்தில் நடத்துவார், அழுகையிலும் நடத்துவார், துதியிலும் நடத்துவார், விண்ணப்பங்களில் நடத்துவார், வேண்டுதல்களில் நடத்துவார். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஏமே என்ன பாருங்க, ஏமே ஆமேன்னு சொல்லிடுங்க. ஐயோ, உலகத்தில் இருந்து என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் ப்ரேயரில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஐயோ, எனக்கு இப்போ தான் உண்மையாக புரியுது. சிலர் ப்ரேயரில் டிஸ்டர்ப் ஆனால் அதை விட பெரிய டிஸ்டர்பன்ஸ் வேறு என்னங்க? எனக்கே இதெல்லாம் யோசித்துருக்கோமாங்க. ப்ரேயர் பண்ண முடியல, அதுதான் உண்மையான டிஸ்டர்பன்ஸ். பிசாசு இந்த நேரங்களில் ஜெயிச்சிருக்கன்னு அர்த்தம். ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் என்ற அர்த்தம். உண்மையே இல்லையா? நான் கேட்குறேன், இவ்வளோ சண்டை போடுறாங்க. யாக்கோபு நாளில் பார்த்தோம்ல, சண்டை போடுறாங்களாம், பொறாம போடுறாங்களாம், ஆனாலும் விண்ணப்பம் பண்ணுறது இல்லையா? இப்போ ரிலேட் பண்ணுங்க கொஞ்சம்.
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான இந்த பகையில் இருக்கிற ஒரு ஆள் உண்மையிலே பகையில் இருக்கிறாங்க. எங்கே? உள்ளத்தில். இவர்கள் சண்டை போடுவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், பொறாமை கொள்ளுவார்கள், இச்சிப்பார்கள். என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் ஆகிருக்குன்னு இப்போ ரிலேட் பண்ணணும். இன்னும் நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் வரல. 2 Peter 2 பாருங்கள், இன்னும் ஆழமாக போகணும். நம்ம படித்து விட்டு வேற எங்கோ பேசி கொண்டு இருக்கோம் நினைக்கிறீர்கள். கனெக்ஷன் வருது. இதிலே பழகின ஆட்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறது வரவில்லையாம். நீங்கள் எவ்வளவு செய்தும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரேயர் ஓடலை, மற்றது எல்லாம் ஓடுது, வீட்டில் எல்லாம் ஓடுது, வெளியில். எத்தனை பேருக்கு புரியுது? சண்டை போட ரெடி கிறிஸ்தவங்க, பொறாமைப்படுவாங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இப்படி சொல்லி பார்ப்போமே, ஜெபம் பண்ண மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. ஜெபம் பண்ண மாட்டாங்க, பொறாமைப்படுவாங்க. ஐயோ சிஸ்டர், ஜெபம் பண்ணுற ஆட்களை பாருங்கள், பொறாமை எல்லாம் டீல் ஆகணும் ஆமேன்னு சொல்லிவிடும். இன்னொருத்தர் நல்லா இருந்து வைத்தெரிகிறார்கள் என்றா இவங்க பண்ணுற ஜெபமே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஹலோ, பில்லி சுனி வைக்கிறவங்கள பார்த்துருக்குறீங்களா? எப்படி வைக்கிறாங்க? நல்லா இருக்கட்டும், என்னை விட நல்லா இருக்கட்டும் அப்படின்னா ஏவறாங்க. அவளை அது கரெக்டாக சொன்னீங்க, நாசமாக போகட்டும். ஜெபம் பண்ணால் இந்த வார்த்தைலாம் வர முடியுமா? என்னை விட அது நாசமாக போகணும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணி பாருங்களேன். என்னைக்காவது அது சும்மா பண்ணுங்களேன். இன்றைக்கி நைட்டு போய் பண்ணுங்க. கண்ணை மூடி இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் பிதாவேன்னு சொல்லும் போதே வெப்பாரு செக். வந்துட்டியா என் நாமத்தில்? இப்போ பேசு பார்ப்போன்னு பேசி பாருங்கள், கொஞ்சம் பேசி பாருங்களேன். இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் பிதாவே, நான் பார்க்குற அந்த ஆள் பஸ்மமாக போயிடணும், நாளைக்கு அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்காமல் போகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவின்னு முடிக்க கூட முடியாது. ஏன்னா அது ஜெபம் கிடையாது. என்னைக்கு ஜெபிச்சு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு பாஷா மாதிரி சொல்லிட்டாங்க, ஏசப்பா என்ன ஒன்றும் பண்ண மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், இதுக்கு ஆமேன் போட வருதான்னு பாருங்கள் லாஸ்ட்டில். அப்போ எனக்கும் பைபிளுக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் ஜெபம் பண்ண முடியும். இப்படிலாம் உண்மையா இல்லையா? நிறைய இப்போது நான் கேட்குறேன், பொறாமை இருக்கும்போது எப்படிங்க விண்ணப்பம் வருது? ட்ரை பண்ணி பாருங்கன்றனா. பொறாமையில் இருதயம் இருக்கும்போது விண்ணப்பம் பண்ணுறாங்க கிறிஸ்டியன்ஸ். என்னங்க விண்ணப்பம் இது? How can you pray when your heart is filled with jealousy? ஜெலசியே ஆண்டவரால் வரல, ஏன்னா அன்புக்கு பொறாமை இல்லை. ஆமே. அப்போ ஆண்டவரால் வருகிற அன்பிலே நிறைக்கப்பட்ட இருதயத்தில் பொறாமை செயல்படக்கூடாது. வந்தாலும் நிற்கக்கூடாது. வராது என்றே நான் பேசவில்லை, வந்தாலும் நிற்காது. எப்படி ஒரு கிறிஸ்தவங்க பொறாமையில இருந்து ஜெபம் பண்றாங்க? 4 பேர் நல்லா இருக்கிறதே ஆகாதவங்க இருக்காங்க கிறிஸ்தவங்க. நான் சொல்றதை கவனிங்க, அது எந்த கேட்டகரியும் சரிதான். ஊழியம் செய்கிறவங்க செய்யாதவங்க கூட நான் பிரிக்கல. கிறிஸ்தவர்கள் சத்தியத்தோட இணைக்கப்படுற ஒரு ஆளுக்கு பொறாமையில் ஜீவிக்க முடியாது. ஜீவித்த ஜெபம் வராது. அப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தரே சொல்றாரு, அது என்ன ஜெபம்? நான் கேட்கலையேன்னு சொல்லுவார். இயேசுவின் நாமத்தில் பண்ணி பாருங்க. ஓ இயேசுவின் நாமத்தில் குடிக்கிறேன் பிதாவே ஆமென். என்னைக்கா நடக்குமா இதெல்லாம்? ஒருத்தவங்க சினிமாவுக்கு நடிக்க போனாங்களாம், அங்கே போய் ஆண்டவரை பற்றி சாட்சி கொடுத்தாங்களாங்க. எப்படி இந்த நிலைமைக்கு என்ன ஆண்டவர் இயேசு உயர்த்தினார்? என்ன அநியாயம் இதெல்லாம்! அங்கேருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டு ஆண்டவருக்கு மகிமை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஜனங்கள். இப்படிப்பட்ட ஃபீல்டிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார். இது சாட்சி, பிரிக்கப்பட்ட அனுபவம். இங்கே பிரிக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்து அங்கே போய் ஒட்டி கொண்டு ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்தா அது எந்த ஆண்டவர்னு எனக்கு புரியல. இதை சொல்கிறவங்களும் கிறிஸ்தவங்க. கவனம், நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் இல்லை பைபிளில். நானாக நினைத்து கொண்டது இதெல்லாம். தேவன் சொல்லுங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. விபச்சாரரே விபச்சாரிகளே என்று பேசுகிறா. அப்படின்ற ஸ்நேகத்தினால் வருகிற வார்த்தைகள் இதெல்லாம். நீ என்னை சிநேகித்தா இன்னொன்றை சிநேகிக்க முடியாது. அப்படின்றால் என்ன அர்த்தம்? என்னை அல்லாததை சிநேகிக்க முடியாது. ஓ, அப்படி என்றால் கர்த்தர் தெளிவாக பேசுகிறேன். இப்போ எத்தனை பேருக்கு இங்கே வந்த விஷயத்தை நான் கோடிட்டு காட்டுகிறேன், கோடிட்டு விட்டு சென்று விடுகிறேன் என்றால் இங்கே வரைக்கும் வந்த நீங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. என்ன வார்த்தைகளை பேசினேன்? கண்களின் இச்சை என்றா ஏதோ கண்ணில் வந்து ஒட்டி கொண்டது என்று சொல்லக்கூடாது. அவனுடைய வே ஆஃப் லைஃப் அது. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, விபச்சாரத்துக்கும் விருந்துக்கும் இருக்கிற கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா அடா அடா. இதில் இன்னொரு முக்கியமான குறிப்பை கவனிங்க. இவர்கள் 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 ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி எப்பவுமே டெம்பரரி பிளஷர்ஸில் இவங்க ஃபோக்கஸ் இருக்கும். புரிந்து கொண்டீர்களா?
அப்போ நிம்மதியாக இருக்கணும். எத்தனை பேருக்கு அது புரியுது? இன்னைக்கு சாப்பிட்றியா சாப்பிடு, நாளைக்கு செத்தா செத்துக்கலாம். இன்னைக்கு அனுபவிப்போம், நாளைக்கு வரதை பார்த்துக்கலாம். நம்மளே இந்த டைலாக்லாம் அடிப்போம். ஆனால் கவனமாக கேளுங்க, இவங்க ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுவார்களா? புரியுதா உங்களுக்கு? அது மாத்திரம் இல்லை, கரைகளும் லட்சிகளுமாக இருந்து உங்களோட விருந்துண்கையில். அடே அப்பா, இவங்க நம்ம ஃபேமிலி ஃபீஸில் இருப்பாங்களா? டேஞ்சரஸ் இல்லைங்களா? எப்படி இவங்க இந்த விருந்துக்கு போனாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் கூட விருந்து உண்கையில் என்ன செய்வாங்களாம்? தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். ஐயோ, இந்த கேட்டகரியை படிச்சிங்கன்னா இவங்க வேறு கேட்டகரி. ஆனால் நம்ம கூட எப்படி ஃபீஸ்டிங்கில் வந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டு இருக்கிறது? நம்ம கூட தான் சாப்பிட்றாங்க, ஆனால் நம்மோட ஐக்கியத்தில் இல்லாதவர்கள். விருந்தில் எவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்க. அது மட்டும் இல்லை, விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை. எஸ், இதெல்லாம் பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்னைக்குமே there's a symptom that is attached to some sort of a sin. சில பாவங்களோடு இணைக்கப்பட்ட அறிகுறிகள் உண்டு, சில பாவங்களோடு இணைக்கப்பட்ட அடையாளங்கள் உண்டு. சரீரத்தின் அவயவங்களுக்கு ஒரு பயிற்சி தேவனே தருகிறார். என்ன கவனிங்க, எந்த பாவத்திலையும் ஊரணவங்களுடைய வாழ்க்கையில் சில அடையாளங்களை வேதமே எடுத்து காட்டுகிறது. அவர்களை நீங்கள் உங்கள் விருந்துகளில் எப்படி உல்லாசமாய் இருக்க அனுமதிக்க முடியும்? தட்ஸ் a question. எல்லாருக்கும் அன்பு செலுத்தலாம், எல்லாரோட நாம் என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம், பழகலாம். ஆனால் when it comes to fellowship, ஒரு மனுஷனுடைய ஃபோக்கஸ் டெம்பரரி பிளஷர்ஸ்ல தான் இருக்கு, இட்டர்னல் திங்ஸ் மேலே இல்லைன்னா அப்படிப்பட்டவர்களை விருந்துண்கையில் அழைக்கும் பொழுது உல்லாசமாக அவங்க வழியில் இருப்பாங்க. உங்களுடைய காரியங்களோடு இணைக்கப்படாமலேயே சாப்பிடுவாங்க. இட் இஸ் பாசிபிள். ஆனால் தான் ஆண்டவர் வேதத்தில் எச்சரிக்கிறார், இப்படிப்பட்டவர்களுடைய கண்களை பாருங்க, வாழ்க்கையுடைய சாய்ஸை பாருங்க. செம்மையான வழிகளை விட்டு தப்பி நடந்து அநீதத்தின் கூலியை விரும்பி. சரியான வழி இருக்கும், ஆனால் சரியான வழியில் நடக்க மாட்டாங்க, தப்பி நடப்பார்களாம். ஏனென்றால் விருப்பம் வித்தியாசமானது. எத்தனை பேருக்கு புரிகிறது? என்ன பாருங்க, ஒரு ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கு, ஆனாலும் குறுக்கு வழியில் போகிறது நமக்கு வழக்கமாக வந்த வழி தான். ஷார்ட்கட் என்றைக்குமே பிரச்சனை தான். எதுலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதுக்காக நாங்கள் ஷார்ட்கட்லேயே போகாதீங்கன்னு பிரசவம் பண்ணுன்னு போய் சொல்லிடாதீங்க. ஷார்ட்கட் நேச்சுரல் லைஃப்பில் ஓகே, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் ஷார்ட்கட்ஸ் வைக்கல. ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த குயிக்காக ஆசீர்வாதம் பெறுறது, குயிக்காக மேலே போகிறது அப்படின்னு எதுவுமே பைபிள் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவனுடைய பலத்த கரங்களுக்கு இப்படி தான் பேசுவார். கேட்கும்போதே சில பேருக்கு தாங்காது இந்த உபதேசம். அடங்கி இருக்கிறதா? அடங்கிறது என் வாழ்க்கையிலே நடக்காது. அதுவும் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிடும், அதுவும் அவருடைய காலத்தில் உயர்த்தணும். இது எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்கிற விஷயங்களா? ப்ராக்டிக்கலாங்கன்னு கேட்பீங்க. ஆனால் ஆண்டோடைய கரத்தை தாண்டி நான் எங்கப்பா போகுவேன் என்று சொல்கிற பிள்ளை அவர் கரத்தை கீழே இருக்கிறதே பாக்கியம் என்று நினைக்கிறேன். டேஸ்ட்டில் எவ்வளோ வித்தியாசம், டேஸ்ட்டில் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? இது இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் த ப்ரொமோஷன், இட்ஸ் அபவுட் த ஹேண்ட். ஆமே, ப்ரொமோஷனை வச்சே ஃபோக்கஸ் இல்லை தேவ பிள்ளைகளுக்கு. கவனிங்க, ஆண்டவர் கரம் என் மேலே இருந்தால் அதை விட என்னையா எனக்கு ப்ரொவிஷன்னு சொல்கிறவங்க டைம் பாஸ் பண்ணுறது தெரியாமல் அடங்கியிருப்பான். எவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்ல உபதேசம். டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. அட்டே அப்பா, இவரோட நடந்து இவ்வளோ வருஷமாக போயிடுச்சு. கேட்டது கூட டிலே ஆனால் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு. ஏன்னா ஜபத்தை கேட்குறவர் கூடவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு இதெல்லாம் வித்தியாசம் தெரியும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்றைக்குமே ஆன்சர்ஸ் வந்தால் தான் ஆண்டவர் நினைக்கிறீங்க. இல்லை, ஆன்சர்ஸை கொடுத்தா ஆண்டவர் என்று சொல்லலை வேதம். ஆன்சர்ஸுக்காக எதிர்பார்த்து ஜெபிக்கிறவருடைய ஜபத்தை கேட்கிறவரும் ஆண்டவர் தான். ஆனால் இந்த உறவை புரிந்து கொண்டவர்கள் வெறும் பதிலுக்காக தேவனிடத்தில் பழக மாட்டார்கள், தேவனுடைய உறவே பதிலாக எண்ணுவார். எவ்வளோ வித்தியாசம்! ஐயோ, இதை விடவாயா எனக்கு ஒரு வாழ்க்கையில் வேணும்? அதான் சொல்லுவாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களே எனக்கு இருக்கும்போது வேறு என்னங்க வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு ஒரு மனைவி ஹஸ்பண்ட்டை பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும். பேசுங்க நீங்கள் நைட் கொஞ்சம் பேசி பாருங்களேன், வித்தியாசமான பேச்சு. நீங்களே எனக்கு இருக்கும்போது வேறு என்னங்க வேணும் அப்படி சொல்லி பாருங்களேன். ஹஸ்பண்ட் ஐயோ குளுந்து நாளைக்கு ஒரு பட்டு சரி வருதா இல்லையா பாருங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்டில் ஒரு பிளெஸிங் நான் சொல்லிக் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் மனசுலாம் அப்படியே குளுந்துடும். என் வாழ்க்கையில் என்னங்க வேணும் நீங்களே இருக்கும்போது அப்படின்னு இந்த டைலாக்லாம் ஆண்டருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு மனுஷனே இவ்வளோ அப்படியே மயங்கிடுறாருன்னா
தேவனுக்கு அந்த அன்பு வார்த்தைலாம் எவ்வளோ பிடிக்கும் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே நீர் இருக்கும்போது எனக்கு என்னையா வேணும், நீங்கள் இருந்தால் போதும்பான்னு சொல்கிற ஆளுக்கு எல்லாத்தையும் கூட்டி கொடுத்துரும், அது வேறு விஷயம். இதெல்லாம் ரகசியமான காரியங்கள், நீங்கள் டீல் பண்ணி பாருங்கள் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ சண்டை போடுற, எவ்வளோ யுத்தம் பண்ணுற, எவ்வளோ இச்சிக்கிற, பொறாம கொள்ற, ஆனால் விண்ணப்பம் வரல. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே சித்திக்கிறது இல்லையா? ஏன்னா இவங்க விண்ணப்பமே பண்ணாமல் இத்தனையும் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பியூட்டி இதில் புரிகிறதுண்டா, இவ்வளோ பண்ணுற ஆளுக்கு விண்ணப்பம் வராது. இன்னொன்று சொன்னால், நீ விண்ணப்பம் பண்ணாலும் பெற்றுக்கொள்ள, ஏன் தெரியுமா, அவ்வளோ நல்ல ஹார்ட் உனக்கு. அப்போ ஜபம் பண்ணாலும் தப்பு, பண்ணாட்டியும் தப்பு. அப்போ எப்படித்தான் நான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீ இருக்க வேண்டிய பிரகாரம் தான் இருக்கணும். சில பேருக்கு அது வேறு ஃப்ரஸ்ட்ரேஷன், பண்ணணுன்றீங்க, பண்ணாலும் தரமாட்டேங்கிறீங்க. பாண்ட கேட்குறேன், நீ பண்ணணும்னு தான் சொல்கிறேன், ஆனால் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணுறேன். எவ்வளோ நல்ல ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம் தெரியுமா? ஏன் சத்துரு நாசமாக போகணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்னா, அது என் பார்வைக்கு பொல்லாததாக இருக்கும், நீ சொன்னதுனாலே நான் செய்ய மாட்டேன்றார். அது இன்னும் கோபம் வராது ஒரு நீதிமானுக்கு? நான் சொல்லுவேன், தேங்க்யூ லார்ட், நீங்கள் இந்த குணம் இருக்க போய் தான் நான் தப்பியிருக்கேன். ஏன்னா என்னை பற்றி ஒருத்தர் அப்படி ஜோம் பண்ணி நான் நாசமாக போனேன், என்ன ஆகுது? ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க உடனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் உலகத்திலே தலை சிறந்த நீதிமான்கள். நான் ஜபிச்சு நடக்கலாம், என்னையா ஜபன்னு சொல்லிட்டு அக்னி இறக்கணும்னு உட்காந்துருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றுக்கு இருக்குது, இப்போது நீ நினைத்ததுனாலேயே அந்த பொல்லாப்பை நான் நீக்கி விடுவேன்ற. எவ்வளோ டென்ஷன் ஆகிடும் ஜப், ஐயோ நான் கேட்டதுனாலேயே போயிடுச்சு. நான் அப்போ நினைப்பேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எவ்வளோ நல்ல அப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணுறோம். அதனால தான் நான் தப்பி இருக்கேன். என்னை பார்த்து நாசமாக பண்ண ஒரு 4 பேர் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க வாழ்க்கையில்? சொல்லுங்கள், ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நடந்திருந்தா இன்றைக்கி நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது யோசித்து பாருங்கள். நல்ல அப்பாவை சேவிக்கிறேன். ஏமே நான் ஜெபத்தில் போகும்போதெல்லாம் அப்பாவோட முதல்ல அவருடைய குணத்தெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணும். நீங்கள் சூப்பர் அப்பாப்பா, இந்த தப்போடு நான் ஜெபம் பண்ணாமல் என் வாயை அடைக்கிறீங்க பாருங்க, ஸ்தோத்திரம். நான் தொடர்ந்து அப்படியே அந்நிய பாஷையில் இருக்க விடாமல் ஆவியில் அப்படியே பாரம் ஆகுது பாருங்க, ஸ்தோத்திரம். வாயே திறக்க முடியாமல் அப்படியே அழுக வைக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஏன்னா டீல் பண்ணுற இடமே அதுதான். அப்பா சும்மா ஜெபம் விட மாட்டார், பண்ணாலும் சரியாக பண்ணாதான் பதில் வரும்னா ஒரு ஆள் திருந்த முடியாது, திருந்தியே ஆகணும். ஏன்னா போகிற இடம் அப்படி. நல்லா கவனிங்க, உலகத்தில் நம்மளை விட வல்லமையை ஜெபிக்கிறவர்கள் உண்டு, நம்மை விட பக்திமான்கள் உண்டு, நம்மை விட உண்மையானவர்கள் உண்டு. ஆனால் எந்த விதத்தில் நம்முடைய ஜெபம் வல்லமையானது தெரியுமா? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அப்படிப்பட்டவர், சரியானவர், நீதி உள்ளவர். அப்பா போல பரிசுத்தமாக ஒரு ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இல்லை. ஏமே இப்போ பாருங்க, எதுக்குமே ட்ரைனிங் அவசியம். ரொம்ப ட்ரெயினாக இருக்காங்க இந்த கூட்டத்தார் இதில், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள அறியாமலே கண் அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு கண்ணு வேறு விதமாக இருக்காது, ஏன்னா அதில் தான் பழகி இருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், ஒரு பரிசுத்தத்தில் பழகின ஆட்களுக்கு இந்த மாதிரி கண்களை இனம் கண்டு கொள்ள முடியுமா? முடியாதா? முடியணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த மாதிரி காரியங்களிலே நாம் தப்பி ஜீவிக்க வேண்டும் என்றால் சத்தியம் அவசியம். தேவ பிள்ளைகளை என்னை கவனிங்கள், அரிதாய் தப்பினவர்களை இவர்கள் வஞ்சகமாய் பிடிக்கிறார்களா? அரிதாய்னா இப்போ தான் எஸ்கேப் ஆனாங்க கரப்ஷனில், இப்போ தான் தீமையான வழியை விட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் சிரமங்களை என்ன கவனிங்க. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அட்டாக் இல்லை. யாரை வஞ்சிக்கிறார்கள் உங்களுக்கு புரியணும். இப்போ தான் சரியான வழிக்கு வந்திருப்பார்கள், ஆனால் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வீட்டுக்கு தான் இந்த மாதிரி ஆட்கள் போவார். நீங்கள் சபையில் ஸ்தாபிக்கப்பட்டு நிலைத்திருக்கிற ஒரு கேதுரு என்றால், பனைமரம் என்றால் உங்களை அசைக்க முடியாது எந்த காற்றாலும். உண்மையா இல்லை? ஏன்னா கேதுருக்கு வேறு ரொம்ப ஆழம், பனைமரத்துக்கு வேறு ரொம்ப ஜாஸ்தி. எத்தனை பேருக்கு புரியுது? எதை அசைந்தாலும் பனை அசையாது, அதனால தான் வனாந்தரத்தில் நிற்குது. அல்லேலூயா! என்னங்க இது, வனாந்தரத்தில் நிற்கிறது. விசுவாசி அப்படிதான், வனாந்தரத்திலே நிற்பாங்க. ஆமென். நல்ல வசனங்கள் இதெல்லாம். நான் கேட்குறேன், யார் அசைக்கப்படுகிறார்கள்? அரிதாய் தப்பினார்கள், கஷ்டப்பட்டு இப்போ தான் மேலே எழும்பிட்டு இருக்காங்க. ஒரே ஆடு. இந்த மாதிரி வீட்டுக்கு தான் இந்த மாதிரி ஆட்கள் போவார்கள். எல்லாருக்கும் இல்லை. அதனால் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க. அவங்க வாழ்க்கையை பாருங்கள், கனியை பாருங்கள், கண்களை பாருங்கள், விருந்துண்கையில் இருக்கிற ஃபோக்கஸை பாருங்கள். ஐ எம் டெல்லிங் யூ சம்திங்னா, அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து டெம்பரரி ப்ளஷர்ஸில் இருக்குமா? அவங்களுடைய அவயவங்கள் பாவத்தில் பழகின அவயவங்களாக இருக்கும். அவங்களுடைய விருப்பங்கள் அநீதத்தின் விருப்பங்களாக இருக்கும், நீதியின் விருப்பங்களாக இருக்காது. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். எல்லா ஃபீஸ்டிங்கும் ஹோலி இல்லை, பைபிள் சொல்லி தருகிறது, நான் அல்ல. அதனால தான் நம்ம ஐக்கியத்தில் வருகிற விஷயங்கள் மிக மிக முக்கியம். டோன்ட் டெல் மீ எவ்ரிபடி இஸ் யுவர் ஃப்ரெண்ட்.
தட் மீன்ஸ் யூ ஆர் ராங் சம்வேர். எல்லாரும் நண்பர்களாக இருக்க முடியாது ஒரு தேவ பிள்ளைக்கு. ஆனால் நாங்கள் நேசிக்கிறோம், நீங்கள் நேசிக்கிறீங்க. But the point, we can't have the fellowship with everyone, but we are friendly. We love everybody. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐக்கியத்தில் பிரித்தெடுக்கப்படாமல் ஒரு தேவ பிள்ளை நிலைத்திருக்க முடியாது. That's why a righteous man is cautious about his friendship. எச்சரிப்புன்ற வார்த்தை வருது ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. தெரிந்து கொள்ளுங்க, எல்லாருக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஐக்கியத்தை வைத்து தான் நெருங்குகிறாங்க. எந்த விஷயம் நமக்கு காமன் கிரவுண்டுன்றது முக்கியம். If I focus on eternal things and my friend is focused on that thing, then the fellowship happens. சும்மா ரெண்டு பேரும் ஒன்றா, எனக்கு இந்த பாயிண்டே ஸ்டார்ட்லிங்காக இருக்குமா? எப்படி இப்படிப்பட்ட கூட்டம் இந்த கூட்டத்தோடு இணைய முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அதனால தான் ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையாக இருக்கிறான். இவர்களே கேட்டுக்கு அடிமையாக இருந்தும் சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். பாருங்க, லைஃப்ல இருக்கிறது வேற விஷயம், ஆனா பேசுகிறது இன்னொரு விஷயம். மாய்மாலம், உண்மையற்ற வாழ்க்கை. இவர்களோடு இணையும் ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சத்தியம் தெரியாது. ஆண்டவர் வழிக்கு வந்து விட்டார்கள், ஆனால் நிலைத்திருப்பு இல்லை. வசனத்தினால் வருகிற பிரித்தெடுப்பு இல்லை. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது? நீங்க பிரியலைன்னா உங்களோட பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் கொடுக்க முடியாதுங்க. எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தரை நேசிக்கிறவங்கள முதலாவது ஆண்டவர் வேறு பிரிப்பார். ஏன்னா வசனத்தை அனுப்பி அவர்களை பிரித்தேன் என்று சொல்லுகிறார். வசனத்தை அனுப்பி பிரிக்கிறார். கவனிங்க, வசனத்தை நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளை உலகத்தோடு ஒட்டி இருக்க முடியாது. பிரிக்கப்பட்டே அவர்கள் இப்படிப்பட்டவர்களை உலகம் விரும்பாது. என்ன கவனிங்க, உங்களை உலகம் விரும்புதுன்னா கேள்விக்குரிய விஷயம். அவங்களுக்கு பரிசுத்த வழி பிடிக்காது, உங்களுடைய கன்விக்ஷன்ஸ் பிடிக்காது. ஏன்னா வசனம் பிரிக்கும். ஏமே, ஆனால் யாருக்கு உங்களை பிடிக்கும்னா, பாவ வழியில் இருந்தாலும் உங்கள் கன்விக்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் வாழ்க்கையுடைய முகாந்திரங்கள் பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறவங்களுக்கு நம்மை பிடிக்கும். இயேசு எல்லாருக்கும் பிடிக்கல. என்ன கவனிங்க, யாருக்கு பிடித்தது தெரியுமா? பாவிகளுக்கு பிடித்தது. பாவிகளுக்கு. என்னைக்காவது இதெல்லாம் யோசிக்கிறோமா? பாவிகளுக்கு தோழனே பேர். பரிசுத்த தெய்வத்தை யாராவது இப்படி அழைக்கலாமாங்க? சொல்லுங்க. பாவிகளுக்கு தோழன்னு ஒரு பரிசுத்த தெய்வத்தை அழைக்கலாமா? எங்கெங்க நடக்குது இதெல்லாம்? சொல்லுங்க. நீங்கள் சொல்லலாம், நான் நேசிக்கிறேங்க, அப்போ தாங்க அவங்கள இழுக்கலை. நீங்கள் இழுக்கப்பட்டு போகாதருங்க. நான் எப்போ நம்புவேன் தெரியுமா? நீங்கள் உங்கள் கன்விக்ஷன் நின்று அவங்களை இழுக்கும்போது ஒத்துக்கொள்ளலாம். அவங்க கன்விக்ஷனுக்கு நீங்கள் போயிட்டு அப்புறம் நான் நேசிக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் குடிக்கல, ஆனால் குடிக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் கொஞ்சம். என் வீட்டில் வந்து குடிப்பாங்க, ஆனால் தொட்டதே கிடையாது. பார்க்க மட்டும் செய்யலாம், ஒரு நாள் உள்ளே போகத்தான் போகும். விஷயம் என்ன தெரியுமா? காம்ப்ரமைஸ். we can't compromise. நான் எதற்கு நிற்கிறேனே என் ஃப்ரெண்டுக்கு தெரிலனா அவர் எப்படி என் ஃப்ரெண்டாக மாறுவார்? பாவிகளுக்கு தோழன் தான், ஆனால் தேவன் பாவி ஆகவில்லை. ஆமே, இதுதான் கான்செப்ட். பாவிகளுக்கு தோழன் பாவியாக இருக்கவில்லை. எவ்வளோ நல்ல ஆண்டவர்! இவருடைய ஆதாரம், இவருடைய சாரம், இவருடைய முகாந்திரம், இவருடைய அஸ்திபாரெல்லாம் தெரியாமல் பாவிங்க கிட்ட வரல. இவர்கிட்ட போனால் இவரை போல் மாறணும்னு தெரிந்து தான் வந்தார்கள். அதனால தான் அவர் பாவிகளுக்கு தோழன் என்று அழைக்கப்பட்டாலும் பாவியாக இருக்கவில்லை. என்ன கவனிங்க, வேசிகள் கூட கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவர் தொட்டா ஒரு புதிய மாற்றம் வாழ்க்கையில் வருதுன்னு புரிந்து கொண்டவர்கள் அந்த வாழ்க்கையை விரும்பினாங்க. ஏமே, தொடர்ந்து வேசித்தனத்தின் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது முடிவு பண்ணாங்க. என்ன கவனிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை அதை வைத்து தான் தீர்மானிக்கப்படும். நான் இருக்கிற கன்விக்ஷன் இந்த வேதத்தின் அடிப்படையில் என்னோடு வந்து நெருங்கி பழகிற ஒரு நபருக்கு அதுதான் பரிமாற்றமாய் போகணும், பகிர்ந்தளிக்கப்படணும். நான் அவர்களை வின் பண்ணணும், அவளை போல் மாற முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது இப்பொழுது? என்னை கவனிங்க, இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விண்ணப்பம் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் அந்த விருப்பத்தில் வந்த பிரச்சனை. இந்த விருப்பங்களை பற்றி தான் இங்கேயும் பார்க்குறோம். ஒவ்வொரு விருப்பத்திற்கும் ஒவ்வொரு விதமான அவயவத்தின் அடையாளங்கள் உண்டு. இங்கே ஜேம்ஸ் சாப்டர் 4 நான் இப்போ சொல்லி முடிக்கிறேன். என்ன கவனிங்க, யாக்கோபு 4 நீங்கள் இச்சித்து என்ன பாருங்க, 1ஆம் வசனம், உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? யுத்தமும் சண்டை வர்றதுக்கு ரீசன் என்னன்னா இஷ்யூஸ் இல்லை. என்ன பாருங்க, என்ன பாருங்க, ஓ இது பணத்தோட பிரச்சனை இல்லை, இவங்க இதை செய்து விட்டா அதை. என்ன கவனிங்க, யுத்தமும் சண்டையும் நமக்குள்ள வர்றதுக்கு ஒரே ரீசன், நமக்குள்ள போர் செய்கிற இச்சைகள். உண்மை அதுதான். நிறைய நேரம் அனலைஸ் பண்ணி பாருங்க. when there is a conflict, it will make us to understand the real issue.
Conflicts are good. It will make me to understand that I am an imperfect person. உண்மையா இல்லையா? கான்ஃப்ளிக்ட் வரலனா என்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியாது. எதனால வந்தேன்னா எனக்குள்ள போர் செய்கிற இச்சைகள். அதனால தான் சண்டை போடுற. என்ன சண்டை? நீங்கள் இச்சிக்கிறீர்கள், கிடைக்கவில்லை. கொலை செய்கிறீர்கள், பொறாமை உடையவர்களாக இருக்கிறீர்கள். கொலை எப்போ பண்ணோம்? யாராவது பட்டுன்னு பதில் கொடுங்க. கொலை எப்போ செய்கிறோம்? வார்த்தை விட்டு ஓடும்போதா? கொலை செய்கிறோமா கிறிஸ்தவர்கள்? எப்போ செய்கிறோம்? பேச்சிலே கொலை பண்ணிடுறோம். உண்மையான அர்த்தம் சரியான வார்த்தை தான் ஒரு ஆங்கிளில். எப்போ கொலை பண்ணுறோம் யாருக்காவது தெரியுமா? கரெக்டாக சொன்னேன். யாருமா சொன்னது? கோபம், பிட்டர்னஸ், பகை. ஒரு பகையில் இருந்தால் கொலைக்கு சமம். மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறானா மனுஷன்? எப்போ தெரியுமா? தன் சகோதரனை பகைக்கிறவன். முடிந்தது. இப்போ பாருங்க, கொலை செய்கிறாய், நடக்கலை. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அப்போ கர்த்தருக்கு விரோதமான இச்சைகளை நம்ம நர்ச்சர் பண்ணுவோன்றா ஜெபம் வராதுங்க. என்னை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிறா, ஜெபம் ஓடாததற்கு காரணம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? வளர்த்து கொண்டு அந்த விருப்பங்களில் இருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபம் வராது. விண்ணப்பம் பண்ண தோன்றாத ஒன்று, அப்படியே விண்ணப்பம் பண்ணினாலும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? விஷயத்தை பார்க்கலாமா? அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? 3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கு. அப்படின்னா ப்ரேயருக்கு கூட இருக்கிற இன்டென்ஷன் தப்பாக இருக்கு. ஆண்டவரே நீங்கள் இதை கொடுத்தா எதற்காக கொடுக்குறீர்கள்? கொஞ்சம் ஆன்சரை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டாம். நீ கொடுத்தா நான் அதை வைத்து என்ன செய்வேன்? எதை பிறகு வித்தியாசம் புரியுது? நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தா நான் என்ன செய்வேன்? நான் கேட்குற விண்ணப்பத்துக்கு பதில் வந்தால் நான் என்ன செய்வேன்? இதை பதிலை நான் எதிர்பார்க்குறேன் தெய்வமே, தந்தால் நான் என்ன செய்வேன்? இதுதான் அந்த இன்டென்ஷன். அதன் பிறகு புரிகிறது. நீ கேட்கிறாய், ஆனால் தகாத விதமாய் உன் இச்சைகளை நிறைவேற்றும்படி கேட்கிறாய், பெற்றுக்கொள்ள மாட்டாய். எனக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் வீக் வேணும். எப்படி இப்படியும் ஜெபம் பண்ண ஒரு கிறிஸ்தவரால் முடியும்? ஜெபம் பண்ணுறாங்க ஒரு கூட்டத்தார், பட் பெற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ஏன்னா தகாத விதமாய் செலவழிக்க வேண்டிய இச்சைகளோடு பண்ணுகிறாங்களாம். இஸ் தேர் அ பாசிபிலிட்டி டு ப்ரே அ ப்ரேயர் as a Christian with all these ungodly desires on the inside? இஸ் தேர் அ பாசிபிலிட்டி? யோசித்து கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீக் கேட்பேன், ஒரு கிறிஸ்தவங்களுக்கு ஜெபம் பண்ண அப்படி ஜெபம் பண்ண முடியுமா? இப்படி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கொடுக்க மாட்டார்னு கூட தெரியாமல் ஜெபம். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். 2வது, இந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் ஆன்சரே பண்ண மாட்டார்னு கூட தெரியாமல் பண்ணுற ஜெபம். we are wasting our time. உண்மையா இல்லையா? எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் ஜெபத்தில். கர்த்தர் கேட்கிறார் என்று பேசுகிறோம், ஆனால் கர்த்தர் கேட்டாலும் பதில் கொடுக்க மாட்டார் என்று அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதை கூட தெரியாமல் ஜெபிக்கிறோம். இது நடக்குமான்னு நம்ம யோசிக்க போகிறோம். நீங்கள் ஆன்சரோட நெக்ஸ்ட் வீக் வாங்க. முடியுமா ஆண்டவரே இப்படிலாம் ஜெபம் பண்ண? பண்ணுறாங்கம்மா. விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களானா விண்ணப்பம் பண்ணியும் இவங்க பெராட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இஸ் தேர் அ பாசிபிலிட்டி ஃபார் அ கிறிஸ்டியன் டு ப்ரே லைக் திஸ்? நெக்ஸ்ட் வீக் நான் ஆன்சரை எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் இதை மறந்து போயிடுவேன். கேட்டதை கூட நீங்கள் தான் ஜாக்கிரதையாக வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க. உங்களுடைய உத்தமத்தை நான் பாராட்டுவேன். ஆமே, இதற்கே கவனமாக வருவீங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் எதிர்பார்க்குறேன். ஆமே, எழுந்து நிற்கலாமா? ஜெபம் பண்ணலாம். இதற்குரிய ஆன்சரை கொஞ்சம் யோசித்து கொண்டு வாருங்க. எதனால் ஆண்டவரை இப்படிலாம் ப்ரேயர் பண்ணுறாங்க? முதல்ல நான் பண்ணியிருக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். கர்த்தர் ஆன்சர் பண்ணவே மாட்டான்னு தெரியாமலே பண்ண காரியங்கள். நல்லா கவனிங்க. நான் பர்ஃபெக்ட் பீயிங்காக இருந்து நான் இதை சொல்லலை. கர்த்தர் ஆன்சரே பண்ண மாட்டான்னு தெரிஞ்சும் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். இப்படி ப்ரேயர் பண்ண முடியுமா ஒரு கிறிஸ்டியனால்? நான் சொல்கிறது இயேசுவின் நாமத்தில், பிதாவின் இடத்தில். அநேக நேரம் ஜெபத்தில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. கொஞ்சம் விழித்துக்கொள்ளவே கர்த்தர் சொல்லிக் கொடுக்கறது மாத்திரமல்ல, ஜெயத்தை கொடுக்கும்படியான ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட விரும்புகிறார். இப்போ நான் கேட்குறேன், எனக்கு விண்ணப்பம் வரலன்னா என்ன ரீசன் கண்டுபிடிக்கணும். நல்ல கவனிங்க. பிசாசை ப்ளேம் பண்ணாதீங்க. உலக விருப்பங்கள், உலக காரியங்கள் எனக்குள்ளே வேறு கொண்டதினாலே, இச்சைகளினாலே நான் ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கிறேன் என்றால் மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் ஜெபம் பண்ணாதீங்க. இந்த ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திர பலி பண்ணுறதெல்லாம் நான் நம்பலை. என்ன கவனிங்க.
அப்பா பிரசன்ஸ்குள்ளே போகணுன்னா ஸ்தோத்திர பலி போடலாம், போடுங்க. நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் சந்தோஷம். பாவம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் போட வேணாம். எத்தனை பேருக்கு புரியுது? முதல்ல பாவத்துக்குரிய மனம் திரும்புதலை கேட்டு அறிக்கை செய்து, ஆண்டவரே எனக்கு கிருபை வேணும்னு கெஞ்சி ஒரு 2 மணி நேரம் யூஸ்லெஸ்ஸாக போகிறது போல் இருந்தாலும் பரவாயில்ல, மீனிங்ஃபுல்லாக ஜெபம் பண்ணுங்க. ஏமே அதான் சொல்கிறேன், கவர் அப் பண்ணுற ப்ரேயர்ஸ் வேண்டாம். நான் உண்மையை சொல்லுகிறேன், விஷு வேறு எங்கேயோ இருக்கும்போது சும்மா பிளஸ்ஸிங்ஸுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. டோன்ட் ஆஸ்க் ஃபார் பிளஸ்ஸிங்ஸ் வென் யூ ஆர் இன்டு இன்டென்ஷனல் சின்ஸ், டெலிபரேட் சின்ஸ். தெரிஞ்சே செய்கிற பாவங்களை வைத்துக்கொண்டு நம்ம பிளஸ்ஸிங்ஸுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம். தேர்ஸ் அ பிளாக்கேஜ். அது உண்மையாக மனம் திரும்பி அப்பா கிட்ட 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிறது போல் இருந்தாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம் மீனிங்ஃபுல்லாக பைபிள் படிக்கணும்னா பண்ணுங்க. 1 hour சாப்டராக படித்தேன்னு பெருமைப்படாதீங்க, வேஸ்ட். எத்தனை பேருக்கு புரியுது? மீனிங்ஃபுல்லாக அப்பாவோட பேசுகிறத எதிர்பார்க்குறேன். ஏமே இப்போ யாரையுமே தேவன் குற்றப்படுத்தலாம். நான் ஒரே ஒரு விஷயம், சரியான விதத்தில் விண்ணப்பம் பண்ண வசனமே அவசியம். ஏமே கண்களை மூடலாமா? கொஞ்சம் நேரம் ஆவியானவருக்குள்ளே நம்ம ஜெபம் பண்ணலாம். ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் another 5 minutes we'll take the time. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறோம். உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய பலத்திலே பராக்கிரமத்திலே முடியாததை முடிய பண்ணுகிற ஒரு இடத்தில் நாங்கள் வந்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போனதே இல்லை அப்பா. அப்பா, எத்தனை முறை நாங்கள் சொல்ல வேண்டியிருந்தாலும் சொல்லுவோம், உம்முடைய பலத்தினால் அல்லாமல் நாங்கள் ஒன்றையுமே செய்ய முடியாத தகப்பனே. நாங்கள் உமக்குள் நிலைத்திராத காரியங்கள், உமக்குள்ள விரும்பத்தகாத காரியங்களை நாங்கள் விரும்பி இருப்போம் என்றா, செய்து கொண்டு இருப்போம் என்றா, மனம் திரும்பி ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த ராத்திரி வேளையில என்னோடு கூட உண்மையாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளையும் நோக்கி பார்க்கிற பரலோகம், இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது, பிதாவே, வசனத்தை அல்லாமல் நாங்கள் ஜெபிக்கவே முடியாதுப்பா. வசனத்தை அறியாமல் நாங்கள் ஜெபிப்பது விருதாவாய் இருக்குமே. ஆண்டவரே, எங்களுடைய இச்சைகளையும் விண்ணப்பங்களில் சேர்த்து நாங்கள் ஒரு காலம் ஜெபிக்க முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய பொறாமைகளோடு நாங்கள் விண்ணப்பம் பண்ண முடியாது. ஆண்டவரே, எங்கள் சண்டைகளோடு நாங்கள் விண்ணப்பம் பண்ண முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய தகாத வழிகளோடு நாங்கள் விண்ணப்பம் பண்ண முடியாது சுவாமி. ஏசப்பா, இச்சைகளை நிறைவேற்றும்படி நாங்கள் விண்ணப்பம் செய்யவே முடியாது. ஆண்டவரே, அப்படி செய்கிறோம் என்றா கிருபையா எங்களை மன்னிக்கிற உம்முடைய அன்பு, உம்முடைய சத்தியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஏசப்பா, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நீதியின் தேவன், உண்மையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், பரிசுத்த தேவன், வார்த்தையின் தேவன், வல்லமையின் தேவன். இயேசுவின் நாமத்தை நாங்கள் கேட்கும் பொழுது, பிதாவே, உம்முடைய வார்த்தையோடு இணைக்கப்படாமல் நாங்கள் ஜெபிக்க முடியாது ராஜா. இந்த ராத்திரி வேளையில் அப்படிப்பட்டதான ஒரு வல்லமைக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். வார்த்தையை அறியக்கூடாதபடி போராடுகிற எதிர் வல்லமைகளை, பலவானின் ஆவிகளை, வஞ்சிக்கிற ஆவிகளை இயேசுவின் அதிகாரம் நாமத்திலே ஒருமனப்பட்டு நாங்கள் சபித்து கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறோம். பட்சிக்கிறவனை இயேசுவின் நாமத்திலே உம்முடைய அக்கினியினால் பட்சிக்கப்பட நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒரு வசனமாகிய விதை கூட ஆண்டவரை விளைய முடியாதபடி பிசாசு பட்சிக்க கூடாது. இயேசுவின் நாமத்திலே பட்சிக்கிற வல்லமைகளை நான் கட்டிந்து கொள்கிறேன். சபிக்கப்பட்ட பாதாளத்திற்கு போகட்டும். இந்த ராத்திரி வேளையில உண்மையும் உத்தமம் உள்ள இருதயம் உள்ளவர்களாய், உலக சிநேகத்தை வெறுத்தவர்களாய், ஆண்டவரே, உம்முடைய சிநேகத்தை முதலாவது வைத்தவர்களாய், உம்முடைய சிநேகத்தை உண்மையாய் நாங்கள் நேசிக்கிறவர்களாய், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நீர் வல்லவர் என்பதை உணர்ந்து என்னோடு கூட அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நினைத்தலும் தகப்பனே, ஒவ்வொருவரையும் நினைத்தலும். யூடியூப்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இன்டர்நெட் மூலமாய் பார்க்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. அப்பா, அவர்கள் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர் ஐயா. ஆனால் இந்த ஜெபத்திற்கு முகாந்திரம் நீங்கப்பா. நீங்க கொடுக்காத வார்த்தையினால விண்ணப்பம் கூட வராது சுவாமி. அப்படியே விண்ணப்பம் பண்ணினாலும் பெறாமல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய ஜெபங்களில் அநேக ஜெபங்களை பதில் கொடுக்காமல் தடுத்தீர், நன்றி சுவாமி. நாங்கள் உம்முடைய வேதத்தால் போதிக்கப்படும் வரைக்கும் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் தடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் போதிக்கப்பட்டு ஜெபிக்கும்படியே கற்றுக் கொடுக்கிற அன்புக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதியும். அவர்கள் வாலாகாமல் தலையாக இருக்கட்டும், கீழாகாமல் மேலாக இருக்கட்டும், பட்டணத்துக்கு உள்ளேயும் புறம்பையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். கூடவே இருங்கப்பா. ஆகாரத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உலகத்தின் வேஷங்களுக்கு விலக்கி காத்து உடைய பிள்ளைகளை எந்த விபத்தும் வியாதியும் வீழ்ச்சியும் அணுகாதபடி காத்தரலாம். உடைய வாகனம் மேலும், அவருடைய வாழ்க்கையின் மேலும், அவருடைய கூடாரங்கள் மேலும் உடைய ரத்தத்தை நான் பேசி ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபைக்குள்ள வர ஒரு பிள்ளையின் மேலே அகால மரணமோ விபத்தோ வீழ்ச்சியோ வியாதியோ வர வேண்டாம் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே அந்த கிரியைகளை சபித்து கட்டி நான் பாதாளத்திற்கு அனுப்புகிறேன்.
நீ கொடுத்த அதிகாரத்தை சபையை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது அவளை சபிக்கிற காரியங்கள் விலகட்டும். அவளை சபிக்கிற எந்த வார்த்தைகளும் சபிக்கப்படட்டும். அவளுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களோட இருங்கப்பா. அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உடைய கிருபை மாறாமல் இருந்து எங்களை காத்துக்கொள்ள உண்மையானதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாளை சாயங்காலம்